வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மிக மிக முக்கியமான தலைப்பு, நிறைய இந்த வருடம் பயிற்சிகள் என்ன ஆகும்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இப்போ ராகு கேது பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க 2023. சனி பயிற்சியும் முடிஞ்சது 2023 நிறைவு. இப்ப அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா குரு பயிற்சி எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்திருப்பாங்க. 9 கிரகங்கள்ல சுப கிரகமா கருதப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவர் தான் பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், செல்வ சேர்க்கை, வீடு, கல்யாணம், அதே போல காதணி விழா, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், சுபகாரியங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமானவர். பதவி உயர்வு, வெளிநாடு, வெளிமாநிலம், பெயர், புகழ், அரசாங்கம், அரசியல், இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்காரு. அப்ப இந்த பயிற்சியை எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த பயிற்சியில 12 ராசிகளுக்கும் நம்ம என்னங்கிறத விரிவா பார்ப்போம். அதுல மேச ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு விரிவா பார்த்துருவோம். பொதுவா குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஆவல உற்று நோக்கி பார்க்கின்ற ஒரு அருமையான பயிற்சி அப்படின்னு சொன்னா மிக இல்லை. எப்போ வரும் இந்த பயிற்சி, நமக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு நல்லது நடந்துடாதா, நம்ம அடுத்த லெவல் போக மாட்டோமா, அடுத்து ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் குரு பயிற்சி. 2024 மே மாதம் 1ஆம் தேதி மாலை சரியாக 5:30 மணி அளவிலே குரு பயிற்சி மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேசத்தில் இருக்கிற குரு பெயர்ந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள உள்ள என்றாவார். 2ஆம் பாதத்துல உள்ள என்றாவார். பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அதுதான் தனம், பொன், பொருள் அப்படிங்கிறது. பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1000, 2000, 3000, 50,000 ரூபாய் இதெல்லாம் நம்ம பணம்ங்கிறோம். செல்வம் அப்படிங்கிறது என்னன்னா அதிகமா எங்கிட்ட 2 கோடி இருக்கு, 4 கோடி இருக்கு, 100 கோடி இருக்கு, பல லட்சங்கள் வச்சிருக்கிறேன், இப்படி பல கோடிகளை எல்லாம் குறிக்கக்கூடிய குரு தான் பெரும் பணத்துக்கான கிரகமா சொல்லப்படுது. லட்சங்கள்ல சொல்லக்கூடியது சுக்கிரனா சொல்லப்படுது. அப்ப பாருங்க, பணம் பொருளாதாரத்துக்கான இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் தான். அங்க காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்குள்ள நுழையிறாரு. அப்ப மேசராசிக்காரங்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறது எப்பேற்பட்ட யோகம்னு நினைச்சு பாருங்க. அப்ப ராசிக்கு 2ல குரு வர்றது பொன், பொருள், ஆபரணம், அதே போல உங்களுக்கு செல்வாக்கு, செல்வங்கள் இத்தனையும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்காரு குரு. மேசராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷமா ஜென்ம ராகு, ஜென்ம குருவால படாத கஷ்டம் இல்லை. போராட்டத்தோட உச்சம், குழப்பம், தூக்கமின்மை, அலைச்சல், முடிவெடுக்க முடியாத சூழல், மன அழுத்தம், குடும்பத்தில் கசப்புகள், கணவன் மனைவி இடையே தகராறுகள், அதே போல உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த கவலைகள், போராட்டங்கள் இத்தனையும் சந்திச்சிருக்கீங்க. குறிப்பா பொருளாதாரத்துல கடுமையான ஒரு மைனஸ், பொருளாதாரத்துல கடுமையான ஒரு மைனஸை சந்திச்சீங்க. அதெல்லாம் இப்ப சரியாகி அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் விலகி ஒரு உயரத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய சக்தியை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க இருக்கு. நீங்க வாங்கிக்க தயார்னு சொல்லுங்க, கொடுக்க அது தயாரா இருக்கு. அப்ப மேசராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு வருவது தனச்சேர்க்கை, பொருளாதார சேர்க்கை, செல்வ சேர்க்கை, உங்க சக்திக்கு மீறிய பொருளாதாரத்தை அது கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதை வாங்கிக்க நீங்க தயார்னா அது கிடைச்சிரும். அதே போல அந்த மேசராசிக்கு குரு 2ஆம் இடத்துல அமர்ந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். குரு இருக்கிறத விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. எவ்வளவு தோஷம்? 1000 தோஷம், லட்சம் தோஷம் இல்லைங்க, கோடி தோஷ நிவர்த்தி குரு பார்க்க. அப்ப குரு பார்வைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அதே போல குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லைங்கிறாங்க. அப்ப குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கல்யாண காலகட்டத்துக்கு கேட்பாங்க, சார் குரு பலன் வந்துருச்சா, தென் மாவட்டங்கள்ல சார் வியாழ நோக்கம் வந்துருச்சா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அப்ப குருவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால உங்க வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக சுபகாரியங்களை அது நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது. அதுக்கு நீங்க முழு மூச்சா இறங்குனீங்கன்னா சரி. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும்.
உத்தியோகத்துல சிக்கல் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக சிக்கல்ல இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சு மேன்மை அடைவீங்க. வியாதியால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்க வியாதி தூள் தூளாகும், காணாம போகும். அதே போல கடனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்க சார்னா கட்டாயம் கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. பேங்க் லோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அது கடன் கொடுக்கறதுக்கான ஒரு காலமா இருக்கும். உங்க உணவு பழக்க வழக்கத்தால உடல் கெடுதியாகி போராட்டமா இருக்கு சார்னா நல்ல உணவுகளால் உணவு சாப்பிடுவதால் உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த உணவு உங்க உடம்பை ஏத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக நான் இருக்கிறேன் என்றால் விளையாட்டுத் துறையில் சாதிக்கின்ற சக்தியை இந்த குரு கொடுப்பார். அதே போல உங்களுக்கு போட்டி தேர்வுகள்ல நான் எழுதுறேன், 3 அட்டம்ப்ட் எழுதிட்டேன், 4 அட்டம்ப்ட் எழுதிட்டேன், பாஸ் ஆகாம இருக்கேன், ஃபெயில் ஆகிற மாதிரியான ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது பாஸ் பண்ணி மெரிட்ல வர்றதுக்கும் அது வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கணக்கு. உங்க தந்தையாருக்கு தொழில் நஷ்டம், தொழில் போராட்டம் இருந்துச்சுன்னா அந்த தொழில் இருக்கிற நெருக்கடிகள் ரெடி ஆயிடும். உங்க தந்தையார் மருத்துவத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தால் மருத்துவ செலவிலிருந்து முழுமையாக மீண்டு வெளியில் வந்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. உங்களுடைய மனைவி வழி சொத்துக்கள்ல விரயமாகாம அப்படியே இருக்கு அப்படின்னா அது விரயமாகிறதுக்கான காலம். பேசாத உறவுகள், திரும்பி பார்க்காத உறவுகள் இவங்கெல்லாம் வருவாங்களான்னா இப்ப வந்து கதவை தட்டுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது பார்க்கப்படுகிறது. அதே போல போலீஸ், இராணுவம், மிலிட்ரி செலெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்றேன் சார், இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிருமாங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. நான் ஆசிரியருக்காக ஒரு அதாவது டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா அது கிடைச்சிடும். காவல்துறையில, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல, அதே போல உங்களுக்கு ஏதாவது ஐடி ஜாப்ல அவச்சொல் வந்துடுச்சு, அசிங்கம் வந்துடுச்சு, அதெல்லாம் இனி விலகி எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சு நான் நல்லா இருப்பேனா அப்படின்னா கண்டிப்பா 100% நல்லா இருப்பீங்க. இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இதெல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு நடக்க வேண்டிய கட்டாயமா இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்க பேச்சு இனி குவாலிட்டியா மாறிடும். நான் தப்பா பேசிட்டு இருந்தேன், நான் பேசினாலே பிரச்சனையா இருந்தது சார்னா பேச்சு குவாலிட்டியா மாறிடும். நீங்க பேசினா இனி யாரும் சங்கடப்பட மாட்டாங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு இருக்காரு. அப்படியே நீங்க பேசினா கேட்பாங்க, அப்படியா, ஓகேப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மேச ராசிக்கு அவ்வளவு பலம் பொருந்திய காலம். உங்களுக்கு மரண பயம் இருந்தது, மரணத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த, மருந்து கிடைக்காம இருந்தது, நல்ல மருத்துவர் கிடைச்சிருக்காரு, இனி எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அப்படின்னா அதுக்கான பீரியட். அவமானங்களால கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா சரியாயிடும். இன்சூரன்ஸ் பணம் லாக்கா இருக்கு, உயில் சொத்து வராம இருக்கு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ யாராவது விபத்துல ஒரு பணம் வரணும்னு வெயிட் பண்ணலாம், விபத்தாகி எனக்கு இன்சூரன்ஸ் வரணும்னு வெயிட் பண்ணலாம், ஒரு உயில் சொத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த உயில் சொத்து, இந்த இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் உங்களுக்கு வரும். பிஎஃப் எடுக்கணும் சார், நான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கணும், அதுக்காக நான் வெயிட் பண்றேன், இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ அதுக்கான காலமாக போற்றப்படுது அப்படின்னா அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உங்க குழந்தைங்க வீடு கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்ப அவங்க வீடு கட்டுவாங்க. வீடு கட்டுறதுக்கான காலம். உங்க குழந்தைக்கு குழந்தை பிறக்காம இருக்கும், உங்க மகள் இருக்கலாம், உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு மகள் கல்யாணம் ஆயிடுச்சு சார், குழந்தை இல்லாம இருக்காங்கன்னா இப்ப அவங்க கருவுறுவதற்கான காலமாக இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு. இதெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமான ஒரு விஷயமா நடக்க போகுதுங்க. ஏன்னா குரு பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அதே போல உங்க குழந்தைங்க பேசாம இருக்காங்க, பேச்சு வராம இருக்கு, 4 வயசு ஆச்சு 5 வயசு ஆச்சுன்னா இப்ப பேச்சு மெல்ல ஆரம்பிக்கிற காலமா இருக்கும். மேசராசிக்காரங்க அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. உங்க குழந்தைகளுக்கு வருமானம் இல்லை, ஒரு 20 வயசாச்சு 22 வயசாச்சு மேசராசிக்காரன் குழந்தைகளுக்கு பொருளாதாரத்துல நெருக்கடியா இருக்குன்னா பணம் பொருளாதாரம் தன்னிறைவடை. இடம் நிலம் வீடு சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த தொந்தரவு இருந்ததுன்னா சரியா. தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், தொழில்ல கடனா இருக்கு, போராட்டமா இருக்குன்னா கடன் கிடைச்சி கடனை அடைக்கலாம், தொழில்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% கிடைக்கும் அப்படிங்கிறது மிகையே இல்லை. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. அதே போல உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகி பிரிவினையோட போயிட்டு இருக்கு, டைவர்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. பெற்றோர்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைச்சி இன்னொரு திருமணம் பண்றாங்க, இல்லை அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட், ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது மிக இல்லை. அப்ப மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை, தொட்டது துலங்கும் காலம், நிம்மதி அடைகின்ற காலம், வெரி எக்ஸ்ட்ரானரியான ரொம்ப பிரமாதமான ஒரு பீரியடா இருக்கும். அடிச்சு தூள் கிளப்புங்க மேசராசிக்காரர்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதோட
ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் தசா புத்திகள் முழுமையாக ஒத்துழைப்பு கிடைச்சு, அதுவும் ரொம்ப பிரமாதமா இருந்துருச்சுன்னா, இந்த பீரியடு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க தான் ராஜா, நீங்க தான் வின்னர். உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் இந்த வருடம் நடக்க என்னுடைய அன்னை வாராகி மகா பெரியவர் எப்பொழுதும் உங்களுக்கு அருள் புரியட்டும், துணை இருக்கட்டும். குரு பயிற்சி 2024-25 ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி. அப்ப 2ஆம் ராசி சுக்கிரனோட வீடு. மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே மாசம் 1ஆம் தேதி 2024 மாலை சரியாக 5:30 மணி அளவில் பயிற்சி நடக்க இருக்கு. குரு பயிற்சி உலகமே உற்று நோக்குகின்ற குரு பயிற்சி அப்படின்னா அது மிக இல்லை. ஏன்னா குரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீடு கட்டுவோமா, ஒரு திருமணம் நடந்துருமா, ஒரு வாகனம் வாங்குவோமா, ஒரு இடம் வாங்குவோமா, ஒரு வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்காதா, ஒரு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை நடக்காதா, செல்வ சேர்க்கை நடக்காதான்னு ரொம்ப ஆவலா இருக்கிறதெல்லாம் குரு பயிற்சியில தான். ஏன்னா குரு தான் தனகாரகன், பொருளாதாரத்தை கொடுக்குறவரு, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறவரு, பெரும் பணங்கள் கோடிகள்ல புழங்குறவரு குரு பகவான் தான். அப்போ குருவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு 9 கிரகங்கள்ல. குருவோட கதிர்வீச்சுக்கள் மட்டும் நமக்கு சரியான முறையில அமைஞ்சு நம்ம லக்னப்படி குரு யோகரா இருந்துட்டாங்கன்னா அது மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. அது அந்த குரு திசையெல்லாம் மத்தியம வயசுல வந்துச்சுன்னா அள்ளல்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அவ்வளவு ஒரு அற்புதமான பிளானட் குரு. சில லக்னங்களுக்கு அவர் மோசமா இருப்பாரு, சில லக்னங்களுக்கு அவர் சிறப்பா இருக்க மாட்டார். குறிப்பா இப்ப பேசுறது வந்து பெயர்ச்சி. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு மாறுறாரு இல்லைங்களா, அது 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு கண்டென்ட். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு காலமா 12ஆம் இடத்துல குரு இருந்திருக்காரு. இப்ப உங்க ராசி மேல குரு வர்றாரு. இதுக்கு பேரு ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சார் ஜென்மத்தில் குரு, ராமர் வனவாசம், அப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியோ கஷ்டமோ வந்துருமா சார்? அப்படியெல்லாம் இல்லைங்க. குருவுக்கு கடவுள் அருளால 3 பார்வைகள் இருக்கு. இயற்கை சுபர்னு பேர். 5, 7, 9 இடங்களை பார்ப்பார் தான் நிக்கிற இடத்துல இருந்து. அப்ப குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பவர் அதிகம். அப்ப உங்களுக்கு குரு கோச்சாரத்திலையும் இப்படித்தான், இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கிற இடத்துக்கு பவர் அதிகம்ங்கிறது ஒரு வரி. அப்ப குரு உங்களுக்கு உங்க ராசி மேல இருக்காருன்னா அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் வீணான அலைச்சலா இருக்கும். இதுல வந்து மாறவே மாறாது. அந்த அலைஞ்சு திரிஞ்சுதான் அது கிடைக்க போகுது. ஒரு வேலைக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு வேலைக்காக நிறைய முறை போய் அப்ரோச் பண்றது, ஒரு வேலையை நினைச்சு மன உளைச்சல் அடைகிறது, ஒரு வேலை நடக்கலையே அப்படின்னு அவச்சொல் வர்றது, ஒரு வேலை நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுறது, இதெல்லாம் ஜென்மகுரு. குடும்பத்துல கூட சில நேரங்கள்ல வாக்குவாதம், சண்டை சத்தம், கசப்புகள் எல்லாம் வந்து போகும். ஏன்னா உங்க டென்ஷன்னால. அதெல்லாம் எதுவும் இல்லை, மனசு அமைதியை வச்சுக்கணும். இது ஜென்ம குரு காலம். எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு நான் எடுக்க போறேன், அப்படி எடுத்தேன்னா எனக்கு தோல்வி இல்லை அப்படின்னு நீங்க முதல்ல மைண்ட் செட் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலே உங்க பிரச்சனை 100% தீர்ந்து போயிடும். இன்னைக்கு நமக்கு ஜென்ம குரு, நம்ம எடுக்கிற காரியம் பூரா தடையாத்தான் இருக்கும். அப்பன்னா 1 வருஷத்துக்கு வீடு கட்ட முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, நல்லது கெட்டது பார்க்க முடியாது, சுபகாரியத்துக்கு நம்ம போய் பண்ண முடியாது, பண வரவு செலவு செய்ய முடியாது. அப்ப ஜென்மத்துல குரு வரவங்கள வாழலையா பொழைக்கலையா யோசிச்சு பாருங்க. அப்ப ஜென்மத்துல குரு வந்தா கூட நம்ம மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவா வச்சுக்கணும். நம்மளால முடியும், நமக்கான இறைவன் நம்மளோடு தான் பயணிக்கிறார், நமக்கு அவர் நல்லது மட்டும்தான் செய்ய போறாருங்கிறது தீவிரமா இருங்க, தெளிவா இருங்க. உங்களோட இறைவன், நீங்க எந்த ரிலீஜியனா வேணாலும் இருந்துங்க, அதை பத்தி கவலை இல்லை. எல்லா ரிலீஜியனும் கடவுள் என்பவர் அன்பானவர் தான் சொல்லுது, மாறி சொல்லவே இல்லை. அப்ப அப்படி அன்பான கடவுளை நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது ஜென்ம குரு காலத்தில் கூட நீங்கள் ஆர்ப்பரிக்கும் வெற்றியை வந்து நீங்க தொடர முடியும், அடைய முடியும். அப்படிங்கிறத உண்மை. இறை பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். உங்க ராசி மேல குரு வராரு, கோயில் கோயிலா போக வைக்க. இனிமேல் சார் அயோத்தியில ராமர் கோயில் கட்டாங்க சார், ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் சார், போயிட்டு வரலான்னு ஐடியா இருக்கு சார், காசி போயிட்டு வரலான்னு ஐடியா இருக்கு சார், தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போலான்னு பிளான் பண்ணிட்டோம் சார், இதெல்லாம் நடக்கும். ரிஷப லக்னக்காரங்களா இருந்தாலும் நடக்கும். ஏன்னா உங்க லக்னத்திலையும் ராசிலையும் குரு பயணிக்கிறார். மெயினா ராசிக்கு தான் நம்ம பயிற்சி எடுத்துக்குவோம். அப்ப அந்த குரு எங்க பாக்குறாரு? ஸ்பிரிச்சுவல் ஸ்தானமான 5ஆம் இடத்தை பாக்குறாரு.
இப்போ ஹோமம் பண்ணுவீங்க, உயர் பதவி கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், உயர்கல்வி படிப்பீங்க, முன்னேற்றம் அடைவீங்க, அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், அரசாங்கத்தில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும், அரசாங்க வேலை எழுதுறவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ரிஷப ராசிக்காரங்க, ரிஷப லக்னக்காரங்களே எடுத்துக்கும். கல்யாணமே இல்லை சார் அப்படின்னா திருமணம் நடக்கும். 2வது குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க சார்னா 2வது குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகணும் சார் அப்படின்னா வெளிநாடு போவீங்க. 55-60 வயசுல உள்ளவங்க சம்மந்தி ஆகிற வாய்ப்பு இருக்குமா சார்னா சம்மந்தி ஆவீங்க. பேசாத உறவுகள், பேசாத சொந்தங்கள் எல்லாம் இப்ப வந்து பேச போகுது. உங்க மேல, உங்க குடும்பத்து மேல இருந்த கசப்புணர்வுகள் எல்லாம் நீங்க போகுது. தூரதேச பயணம் போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி. இவ்வளவெல்லாம் நல்லது செய்தே, ஜென்ம குருவை கண்டு எதுக்கு சார் பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. அந்த மன உளைச்சல் இருக்கும். அந்த மன உளைச்சலை திடகாத்திரமாக மாற்றிக்கொள்ள இறை பரிகாரம் மிக மிக முக்கியம். அந்த இறைவனை சரணாகதி அடைங்க. ஒன்றுமே வராது, உங்களுக்கு மைனஸே வராது கண்டிப்பா. அந்த குரு 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். சார் நான் வெளிநாடுக்கு ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். கட்டாயம் நீங்க வெளிநாடு போவீங்க. வெளிநாடு உங்களை போக வைக்கிறதுக்கான தூண்டுதலையாவது கொடுக்காம போகாது இந்த பயிற்சி. உங்க தந்தையார் கூட கருத்து வேறுபாடு இருந்தது நீங்கும். உங்க தந்தையாருக்கு உடல் உபத்திரமா இருக்குது, சரியாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்க தந்தையார் குடும்பத்தில் உறவுகளோட கசப்புகள் இருந்தது, நீங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கெட்டு போச்சு சார், சீரழிஞ்சு போயிட்டேன் சார், இனியாவது எனக்கு விமோச்சனம் இருக்கு சார். கட்டாயம் விமோச்சனம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு எங்களால போக முடியல சார், போயிட்டு வருவீங்க இனிமேல் சாந்தமா. அங்க போன உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் சார். நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா மன நிறைவாயிரும். இத்தனை நாள் அப்படி இல்லை சார், இப்ப ரொம்ப நல்லா இருக்கு சார், குலதெய்வம் போயிட்டு வந்து சூப்பரா இருக்கு சார். சார் நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு, திருப்பிடுவீங்க, எடுத்துருவீங்க, நல்லது நடக்கும் கட்டாயம். என்ன ஜென்ம குருவா இருக்கிறதால அலைச்சல், வீண் அலைச்சல் அது வரும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? யாருக்கு சார் கஷ்டம் இல்லை? கடவுளே கஷ்டப்பட்டு தான் சார் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டெப் வர்றாரு. கடவுள் கதைகள் படிச்சிருக்கோம்ல, புராணங்கள், கடவுளுடைய அந்த ஹிஸ்டரி, அந்த இது தெரியுமில்ல, சார் இப்படி இருந்தாங்க, இந்த இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இவங்க வந்தாங்க, இப்படி வந்தாங்கன்னு படிக்கிறோம். இப்ப நம்ம மானுட பிறவிகள். ஆனா ஒரே ஒரு கிஃப்ட், நம்மளோட கடவுள் இருக்கார். நம்ம கும்பிட்டோம்னா செவி கொடுப்பார், செவி கொடுத்து கேட்பார். அந்த நம்பிக்கையோட பயணிச்சிங்கன்னா இறைபலம் உங்க கூடவே இருக்கும். அதனால பெயர்ச்சிகளை கண்டு நீங்கள் மனம் தளர தேவையில்லை. குறிப்பாக ஜென்ம குருவாக இருந்து நீங்கள் மனம் தளர தேவையில்லை. நான் ஜோதிடம் மட்டும் சொல்லிங்க, வாழ்க்கையும் சேர்ந்து சொல்றேன். என் கிளைண்ட்டுகளுக்கு நல்லா வரணும், ஜெயிக்கணும், முன்னேறணுங்கிறதுல நான் தீவிரமா இருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆண்டவனை என்னைக்குமே என் ஆஃபீஸில் விளக்கு ஏற்றும் போது என் கிளைண்ட்டு என்கிட்ட பார்க்க வர்றாங்கன்னா அவங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும், அவங்களுக்கு நல்வழி காட்டு, அவங்க கூட இருந்து அவங்கள இயக்குப்பா அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இறையர்களால். என் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாமே இறைபலம் தான். அதே போல் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதால பிஹெச்டி படிக்க முடியாதவங்க படிப்பீங்க. உயர்ந்த அந்தஸ்து, புகழ் நல்லா இருக்கும். தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே போல் உங்களுக்கு மனைவிக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சரியாகும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனை சரியாகும். பார்ட்னர் விலகி போயிட்டாரு ஆனால் இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலைன்னா செட்டில்மெண்ட் ஆகும். உங்களுக்கு குழந்தைகளோட இருந்த மன அழுத்தம் நீங்கும். குழந்தைகளுக்கு உயிர் சொத்து எழுதணுங்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எழுதி வைப்பீங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பு, அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு இட பிரச்சனை, தட பிரச்சனை, டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, சரியாகும்னா அதுக்கு இப்போ சரியாகக்கூடிய காலம். சூப்பராக ரெடியாகும். போட்டித் தேர்வுக்கு ஒரு பதவிக்காக எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம்ல வெற்றி கிடைக்கும். எவ்வளவு நல்லது இருக்கு பாருங்க. ஜென்ம குரு சார், அவ்வளவுதான் சார் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? ரிஷபராசி என்பர்கள் ஜாலியா இருக்கு, உங்க கூடவே கடவுள் இருக்காருங்க. ஏன்னா நீங்க ரிஷபராசி, உங்க ராசிக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க? அருமையான சூரியன், அழகான சந்திரன், வைராகியமான செவ்வாய், இந்த 3 நட்சத்திரம் ரிஷபத்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ உங்களுக்கு தாய் தந்தையார் கூட பிறந்தவங்க, சகோதர சகோதரிகள் உங்க குடும்பத்துல கண்டிப்பா இருப்பாங்க, உங்க வம்சாவளிக்குள்ள. இது 80% பொருந்தி வரும். செவ்வாய் சகோதர பாசம் ரொம்ப ஜாஸ்தி, உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறீங்க. கார் வாங்கினா கூட எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு பெரிய காரை வாங்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற ராசி நீங்க. கவலைப்படலாமா? உங்களை கடவுள் விட்டுருவாரா சார்? கவலைப்படாதீங்க. ஜென்ம குருவாக இருந்தாலும் சற்றேறக்குறைய அலைச்சல் இருக்கும், ஆனால் வெற்றி உங்க பக்கம்தான், வசமாகும். கவலைப்படாதீங்க. இதோட சேர்ந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில்
யோக திசை நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா இன்னும் வெற்றி கூடுதலாக கிடைக்கும். 2024 2025 இந்த வருடத்திற்கான, அதாவது 24 25 வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். மே மாசம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:30 மணி அளவில் குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி. இந்த பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? தடைகளை கடந்து வீர நடை போடுகின்ற காலம். எப்படி சார் 12ஆம் இடத்துல குருங்கிறாங்க, எங்க ராசிக்கு நல்லது செய்யுமா சார்? சார், குரு இருக்கிறத விட பார்க்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பிரமாதமான வேலை, அருமையான யோகத்தை கொடுத்துருவாருங்க. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த பயம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, தேவையே இல்லை. 12ஆம் இடத்துல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க சார்? சுப விரயம் நடக்கும் சார். ஒரு வீடு வாங்க முடியல சார் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடை வாங்க வைப்பார். ஏன்னா அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்துல இருந்து 12 விரயம், 4 வீடு, 6 லோனு, 8 தடை. அப்ப இவ்வளவு நாள் வீடு கட்ட லோன் கிடைக்காம, இடம் கிடைக்காம, வீடு கட்ட முடியாம நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பொற்காலம், ஒரு ஜாக்பாட். ஏன்னா குரு இருக்கிற இந்த குரு பயிற்சியில தான் கெட்டது மட்டும் இல்லை, நல்லதுதான் நிறைய நடக்கும். எல்லா ராசிக்கும் நான் சொல்றேன், 12 ராசிக்குமே கெட்டதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா, நல்லதும் மேக்சிமம் நடத்தி கொடுத்துட்டு தான் அவர் போவார். அதனால 12 ராசிக்காரங்களுமே தயவு செஞ்சு குரு பயிற்சி பத்தி பயப்பட வேண்டாம். ஒரு கெட்டது வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா மீதி நல்லது நிறைய கொடுக்க அவர் தயாரா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பிளானட் குரு. அந்த பிளானட் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார். உங்க தாயாரோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். உங்க அம்மாவளி சொத்துக்கள் இருந்த அல்லது உங்க சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போக வேண்டியவர்கள் செல்லலாம். ஒரு இடத்தை வித்து கடன் அடைக்க முடியுமா சார்னா அடைக்கலாம். ஒரு வீடு வித்துட்டு வெளியூர்ல போய் இன்னொரு வீடு வாங்கி நான் செட்டில் ஆகனா சார்னா நடக்கும். உங்க இடங்கள்ல வீடுகள்ல வில்லங்க இருக்கு, ரெக்கவரி ஆகுமானா சரியாயிரும். பாருங்க எவ்வளவு நன்மை செய்யறாரு. 12ல குரு இருக்குன்னு நீங்க பயந்துக்கிறீங்க, பயப்படவே வேண்டாம். 12ஆம் இடத்தில் குரு இருந்தால் இனிமேல் தூக்கம் நல்லா வருங்க. அயன சயன போகம் நன்றாக இருக்கும், தூக்கம் நன்றாக இருக்கும். சார், எங்க வீட்டுக்காரர் எங்கூட முகம் கொடுத்தே பேசுறது இல்லை சார், ரொம்ப கவலையா இருக்கு சார் அப்படின்னா அதெல்லாம் இனி எல்லாம் சரியாயிரும், கவலையே படாதீங்க. வர வேண்டிய பணம் வரும். அது எப்படி சார் பணம் வரும்? காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், உங்க ராசிக்கு 12ஆம் இடம், உங்க ராசிக்கு 12ஆம் இடம். அவர் பார்க்கிற வீடு கன்னி வீடு, விருச்சிக வீடு, மகர வீட்டை பார்ப்பார். அப்ப இது மறைமுகமா விபரீத ராஜயோகம். என்ன யோகம்? விபரீத ராஜயோகம். அப்ப பணத்தை கொடுப்பார். வராத பணம் வரும், கிடைக்காத காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அமைப்பு. திங்க் பாசிட்டிவ், மைண்ட்ல நல்லதே நினைங்க, நல்லா இருக்கும்னு நம்புங்க. நீங்க இறைவன் படைப்புல அதிசயமான பிறவி மனித பிறவி, அது தெரியுங்களா? கெட்டது நினைச்சு நினைச்சு பழகிட்டோம், நம்மளை பழக்கிட்டாங்க. இப்படி வந்தா அப்படி பிரச்சனை, அப்படி வந்தா இப்படி பிரச்சனைன்னு நம்மளை பழக்கிட்டாங்க. பயிற்சிகள் வரும்போது கஷ்டங்கள் வர்றது உண்மைதான். ஏன் கடந்து போறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா தப்புன்னு பழகிட்டோம் பேசி பேசி. அதையெல்லாம் சரி பண்றதுக்கான ஒரு பயிற்சி குரு பயிற்சி உங்களை காப்பாற்றும். இறைவன் வழி கொடுப்பதே இறைவனை உணரத்தான். இந்த கையில வலி வருது, அப்பதான் போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணுவோம். வலியே வரல, அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியாது, முத்தி போயிடும். அப்ப இறைவன் பெரிய ஆளா இல்லைங்களா? ஒரு வலி கொடுக்குறாருன்னா, வேதனை கொடுக்குறாருன்னா உங்களை ரெஸ்கியூ பண்றாரு, காப்பாற்றுறார். இறைவனை பற்றி பேசுவதன் பேசிக்கிட்டே இருக்கலாங்க. பரம்பொருள் ஆக்கமர நிறைந்தவன், எங்கும் நிறைந்தவன். இறைவன் சாதாரண விஷயம் இல்லைங்க சார். நல்லா உணர்ந்துட்டீங்கன்னா அது மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அப்போ குரு பயிற்சியில விரைய குரு சார்னு பயப்படாதீங்க. ஏன் பாசிட்டிவ் இல்லையா? அதுல யோசிச்சு பாருங்க. சுபகாரியம், வீண் விரயங்கள், சுப விரயங்கள், ஏன் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நகை எடுக்கிறது, இதெல்லாம் நடக்காதா? தப்பா தான் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இதுல உங்க ஜாதகத்துல நல்ல யோக தசா புத்திகள் பலன்கள் நடக்குதுன்னா ஒரு பலம், அது வெற்றியை கொடுத்துரும். மோசமான தசை நடக்குது, 12ல குரு வந்திருக்குது, எச்சரிக்கையா போங்க, அவ்வளவுதான். விழிப்புணர்வோட நகருங்க.
அவ்வளவுதான். நீங்க அடுத்தடுத்த நிலையை நோக்கி நீங்க பயணிச்சிடலாம். நல்லா இருக்கும் லைஃப். கொஞ்சம் எச்சரிக்கை, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க சொல்றோம். சார் செவ்வாய் சனி மேல ராகு போகுது, வண்டியில கவனமா போய்ங்க, நிதானமா போய் வாங்க, இது எச்சரிக்கை. இதே குரு மேல செவ்வாய் மேல குரு போகுது, சார் சொத்து வாங்குற காலம் வந்துருச்சு, ட்ரை பண்ணுங்க. சார் சூரியன் மேல குரு போறாரு, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. சார் சனி மேல குரு போறாரு, தொழிலை தொடங்குறதுக்கு உங்களை உத்வேகப்படுத்துவாரு. சந்திரன் மேல குரு போறாரு, இடமாற்றத்தை கொடுப்பாரு. அலைச்சல் நினைக்கக்கூடாது, இடம் மாற வைப்பாரு, இடம் மாறி பொசிஷன் கொடுத்துருவாரு. புதன் மேல குரு போறாரு, படிக்க வைப்பாரு சார், உங்களை படிப்புல ஜெயிப்பீங்க சார். எவ்வளவு நல்லதெல்லாம் இருக்கு பாருங்க. நல்லது. குரு மேலேயே குரு போறாரு, டபுள் ஜாக்பாட், பூஸ்டப். யாருக்கெல்லாம் குரு ரிஷபத்திலேயே இருக்கு பிறக்கும் போது, இப்ப குரு வருவாருங்க, டபுள் ஜாக்பாட். சூப்பரா கேட்கும். தப்பாவே நினைச்சு நினைச்சு பழகியாச்சு லைஃப். தேவையில்லை சார். ஒரு நல்ல உயரம், நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பாக்குறாரு. நோய்கள்ல இருந்து விடுதலை, வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி. புதிய கடன் கிடைச்சி வீடு கட்டி யோகமாக நல்ல வெற்றியை கொடுக்கும். 8ஆம் இடத்தை பாக்குறாரு, தடைகளை அனைத்தும் தகர்த்தெறிவார். தடைகள் போற வெளியே ஏறி உங்களுக்கு உங்க மனைவிக்கு பிரச்சனை அது இதுன்றது எல்லாம் சரியாகிறதுக்கான காலம் சார். அதான் குரு ஒரு இடத்துல இருந்தா கெட்டது பண்றாருன்னு வச்சுக்குவோம். 3 இடத்தை பார்த்து நல்லது பண்றாரு, ஒரு இடத்துல கெடுதலும் 3 நல்லதையும் செஞ்சிடறாரு. அப்ப நம்ம ஜாதகம் நமக்கு அது யோகம் தானே, நம்ம கொடுத்து வச்ச மகராசர்கள் தானே, யோசிச்சு பாருங்க. அதனால கவலையே பட வேண்டாம். இந்த குரு பயிற்சியில் இனி எல்லாம் சுகமே. குரு பயிற்சி, அதுலயும் குறிப்பா கடக ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி. சார் கஷ்டம் தீரல சார், கவலைப்படாதீங்க, நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. தைரியமா இறை அருளோட குரு பலத்தோட செயல்படும். உங்க ராசியில தான் சார் குரு உச்சமாகிறாரு. உங்களை தோற்று போக அவர் விடவே மாட்டார். என்ன லேட் ஆகலாம், நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க சார். குரு பெயர்ச்சி இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. 11ஆம் இடத்துக்கு வராரு உங்க ராசிக்கு. உங்க ராசிலேயே குரு உச்சமாகிறாரு. இயற்கையாகவே நீங்க பிளஸ்டு பர்சன். ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு. விபரீத ராஜயோக ராசினா கடகம் தான். நீங்க கடக லக்னத்துல பிறந்தவங்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாருங்க, டாப்ல இருப்பாங்க. கடக லக்னத்துல யார் பிறந்தாலும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு மவுஸ் இருக்கு எப்பவுமே, அப்படியே ஒரு ஒரு தனி டேலண்டா இருப்பாங்க. தனியா கவனிக்கப்படக்கூடிய நபர்களா வருவாங்க. கடகத்தில் பிறப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் அங்க இருக்கும். ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வருது. அப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்து தொழிலில் வேலையில் நிம்மதியை கெடுத்து அல்லது போராட வைத்த கடக குரு, கடகத்துக்கு ராசிக்கான குரு இனி 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப 11th பிளேஸ் எங்க பாக்குறாரு? 11ஆம் இடத்துக்கு வந்து முதல்ல இருக்கிற ஸ்தான பலம்னு ஒண்ணு இருக்கு. குரு 11ஆம் இடத்துக்கு வந்து ஸ்தான பலத்தையும் பெறுவார். எப்பவுமே 11ல வரும்போது ஸ்தான பலம் ஆவார் குரு. அது ஒரு ரகசியம். அப்ப அந்த இடத்துல குரு 11க்கு வரும்போது உங்களுக்கு வெற்றிக்கான காலம், பலமான காலம் சார். 11ஆம் இடம் தான் நம்ம ஆசைகள் நிறைவேற இடம், நம்ம சந்தோஷங்கள் எல்லாம் நிறைவேற இடம், நம்ம நினைச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய இடம் 11ஆம் இடம். அங்க குரு வர்றாரு. உங்களுக்கு என்ன பயம்? நல்லா இருப்பீங்க சார், கவலையே படாதீங்க. உங்களுக்கு சில தசாபுத்திகள் உங்க ஜாதக ரீதியா ஏதாவது டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போராட்டம் இருக்கும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, போராடி அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு வரும். இதுதான் உண்மை. 3ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். உங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பர் டெவலப்மெண்ட் ஆகும். பேசியே சம்பாதிக்கிறேன், கமிஷன் தரகு ஏஜென்சிஸ் பண்றேன்னா ஜாக்பாட். இந்த பீரியட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளுக்கு நன்மை, பூர்வீகத்தால் நன்மை, பூர்வீகத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்த நன்மை. தாய்மாமன் பேசல சார், உறவு நீடிக்கும் இனிமேல். உங்களுக்கு தாய்மாமனுக்கு மனக்கசப்பு சார், சரியாயிடும் சார். கல்யாணமே இல்லை சார், திருமணமே இல்லை சார், கல்யாணத்துக்கு தயாராகிக்கங்க, ரெடி ஆயிடும். அதிர்ஷ்டம் வருமா சார்? கட்டாயம் வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5 தான் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். வெளிநாடு போகணும் சார், கண்டிப்பா போவீங்க. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், உயர்ந்த பதவி கட்டாயம் கிடைக்கும் சார். ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. உயர்கல்வி கண்டிப்பா போகலாம். ஒரு மருத்துவ படிப்புக்கு நான் ஒரு ஓகேவாயிருமா? தாராளமா. உங்க கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது புதிய நட்பு, கூட்டாளிகளால் நன்மை,
மனைவியினால் நன்மை, மனைவியின் பேரில் இருக்கிற கசப்புகள் நீங்குகின்ற ஒரு காலம், மனைவியின் பேரில் தொழிலை ஆரம்பிக்கின்ற காலம். என்ன இல்லை சொல்லுங்க, உங்க தொழிலை சேஞ்ச் பண்ணி நான் சரி பண்றேன் சார், பார்ட்னர் மாத்துறேன் சார் அப்படின்னா இப்ப நடக்கும் சார். இதெல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சார். இப்ப உங்க பார்ட்னரை மாத்துறதுக்கான காலம் சார். கடகராசிக்காரர் இதெல்லாம் ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் நெருக்கடிகளை எல்லாம் சரியா, உங்க மனைவி ஹெல்த் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தாங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகுங்க, நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, நல்ல மருத்துவம் கிடைக்கும், இறை பலம் கிடைக்கும், தூரதேச பிரயாணம் போயிட்டு வருவீங்க. தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், காசி, கயா, அயோத்தி, திருப்பதி, ஷீரடி, இப்படி ஒரு பிளானிங் பக்காவா நடக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி சார், நாங்க அப்படியே போலான் இருக்கோம் சார், என்ன நடக்கும். அதுக்கான ஒரு காலம். உங்க பூர்வீகத்தில் இருக்கின்ற வில்லங்கங்கள், சொத்துக்களில் இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் தீரும். ரொம்ப நல்ல அரசாங்க அரசியல் பதவியில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் பொற்காலம். அப்படி ஒரு ஜாக்பாட் கொடுக்கும். இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நினைச்சதெல்லாம் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அரசாங்கத்தில் பதவிகளை இழந்து டீப்ரமோட் ஆகி நான் போராடிட்டு இருந்தேன் சார்னா கிடைக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், கேது, அந்த முயற்சி ஸ்தானத்திலையும் கேது இருக்காரு. என்ன அஷ்டமச்சனி, பயப்படாதீங்க, ஆசைகளை குறைச்சிக்கங்க, அவ்வளவுதான். அஷ்டமச்சனி ஒண்ணுமே செய்யும், நிதானமா நீங்க பாட்டுக்கிறீங்க. சக்திக்கு மீறி ஆசைப்படாதீங்க. என்னோட சக்தி என்னன்னு உங்களுக்கு, உங்க சக்தி என்னன்னு தெரியும். கையில 100 ரூபா வச்சுட்டு 10 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி விலை பேசிட்டு இருந்தா, கையில பணமே இல்லாம லோன் கொடுத்துருவாங்க, நான் போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க நம்பிக்கையில போய் 50 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி விலை பேசி எப்படியாவது அதை இதையும் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தா இதெல்லாம் நடக்காது. இது திட்டமிடுதல் இல்லாதது. இப்ப சரியா திட்டம் போடுவீங்க, உங்க திட்டங்கள் மாறி மாறி நடக்கும். இப்ப ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த திட்டம் உங்க வளர்ச்சிக்கான திட்டமாக இப்ப மாறக்கூடிய காலம். அந்த திட்டம் மாறும். 100% அந்த திட்டங்கள் அப்படி பெனிஃபிட் அடையும். ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வழக்குகள் மாறும். சார் இங்க போட்டேன், கேஸ் தீர்ப்பாகல, நான் ஹைகோர்ட் போறேன் சார், கேஸ் தீர்ப்பாயிருச்சு சார், இப்ப நடக்கும். இதெல்லாம் ஒரு லாயர் போய் பார்க்கறது, வழக்கு மாறி பண்றது, இதெல்லாம் இப்ப நடக்கும். உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூஸ்னால சிரமப்படுறீங்க, சரியாகும். ஒரு பத்திரம் தொடர்பான சிக்கல் இருந்து தீரும் சார். டிடிசிபி அப்ரூவ் அல்ல, பிளான் அப்ரூவ் ஆகல, நிறைய பிரச்சனை சார், வீடு கட்டுறதுக்கு அத்தனை டாக்குமெண்ட் எனக்கு தடை சார், அந்த தடையெல்லாம் உடையும், நல்லா இருப்பீங்க. அதனால கடகத்துக்கெல்லாம் ஜாக்பாட்டுக்கான காலம். உங்க சுய ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா, அது சப்போர்ட் பண்ணுதான்னு ஒரு செக் பண்ணிருங்க. பண்ணிருச்சுன்னா இது ஜென்ரலாவே நல்லா இருக்கும். கடகத்துக்கு குரு பயிற்சி, இதுல சுய ஜாதகத்தையும் இணைச்சு அதுவும் சூப்பரா இருந்துருச்சுன்னா வளர்ச்சி தான், வெற்றி தான், முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறது உறுதி. 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. பார்ட்னருக்குள்ள தொழில் இருந்த கசப்புகள்லாம் நீங்கும். புதிய பார்ட்னர் உள்ள வராரு, நான் சேர்த்துக்கலாமா சார்னா பார்ட்னர் ஜாதகம் உங்க ஜாதகம் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க, அவசரப்பட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே போல உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சார், அது பாதகஸ்தானம் சார், குரு வந்தா நல்லா இருக்குமா சார்? எந்த ஸ்தானமா இருக்கட்டும், குரு நல்லவர் சார் உங்களுக்கு. அவர் உங்க ராசிக்கு 9 கூடவர் சார், அவர் 11ல இருக்காரு சார். 2வது கல்யாணம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், 2வது கல்யாணம் ஓகே ஆகுமான்னு பாவம் கடகராசி என்பவர்களுக்கு. சார் ஏற்கனவே கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு 40 வயசு ஆச்சு, கடகராசிக்காரங்களுக்கு 2ஆம் தாரமா வரக்கூடிய பெண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற கணக்கம் சார். குழந்தை இல்லை சார், குழந்தைக்கான வளர்ச்சி கட்டாயம் உண்டு. 2வது குழந்தை எதிர்பார்க்குற கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு இடமாற்றத்துக்காக நான் வெயிட் பண்றேன் சார், நடக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் சார். ரொம்ப முக்கியமான பள்ளி கல்லூரியில நாங்க வெயிட் பண்றோம், இங்க சீட் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இருக்கிற இடம் குரு, பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி, அள்ளி வீசிட்டு வரும். வேலை மாறுவீங்க, நல்ல வேலையே கிடைக்கும். அந்த வேலை சம்பளத்தோட போவீங்க, ப்ரமோஷனோட போவீங்க, வெளிநாடு கிடைக்கும், போயிருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கடகராசிக்கு எவ்வளவு நிறைவான பலன்கள்ங்க, எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா பாத்துறாருல குரு, ஏதோ 3 பார்வையை பார்க்கும்போது ஏதாவது நல்லா செஞ்சிடறாரு, விட மாட்டார். அப்ப குரு பலன் அருமையான நிகழ்வா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க. கடகம் சார், அஷ்டம சனியால நீங்க பட்ட கஷ்டம் சொல்லவா வேணும். அதுல சனி பயிற்சி இருக்கே, அப்பப்பப்பா சொல்லி மாளாது. அது எச்ச புண்ணுல குத்தி நம்ம நோண்டக்கூடாது, வேதனையை அதிகரிக்க வேண்டாம். கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்றதுதான் ஜோசியம். சார் இப்படி இருக்கு, இந்த வழியில போங்க, கொஞ்சம் சிரமங்கள் குறையும், உங்களை இப்படி சரி பண்ணிக்கங்க, இப்ப சொத்துக்கள் வாங்கிடாதீங்க, இப்ப தொழில ஆரம்பிச்சிடாதீங்க, இப்ப கவனமா இருங்க. இதெல்லாம் தான் அஸ்ட்ராலஜிக்கலா கைட் பண்றோம்.
சார் இப்போ நல்லா இருக்கு செய்யுங்க, அடுத்து டெவலப் போங்க, வீடு கட்டுங்க, கார் வாங்குங்க, நகை வாங்குங்க, வெளிநாடு போங்க, பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுங்க, நிறைய பார்க்கலாம். கேது திசை நடக்கும் போதுல சிலர்லாம் வந்து சார் தொழிலை விருத்தி பண்ணாதீங்கன்னு சொன்னா விருத்தி பண்ணிடுறாங்க. விருத்தி பண்ணிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் என் அனுபவத்துல பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாம என்ன ஃபோக்கஸ், உங்க ஜாதகம் ரீதியா என்ன பிளானட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, தசாபுத்தி கோச்சாரங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது, அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுல விட்டு நீங்க விலகும் போது தான், பேராசைகளை அதிகரிக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் அதிகம். கடகராசி என்பவர்களுக்கு மட்டும் உங்களுக்கு எதிரி நீங்க தான், வெளியில தேடவே வேண்டும். ஏன்னா 6 குரு அங்கதான் உச்சமாகுது, 9 குரு அங்கதான், 6 குரு. எந்த இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா நீங்க முதன்மையா வந்துருவீங்க, கீழே இருப்பீங்க, கிட்டு மேல வந்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி கடகம். கடகத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க, பிளஸ்டு பர்சன் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய பேர் குரு பயிற்சியை ஆவலோட எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஏன்னா குரு இயற்கையாக முழு சுபர். அவர் பார்த்தா கோடி தோஷ நிவர்த்தி. எவ்வளவு தோஷங்க? கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப குரு பார்வைப்பட்ட இடமெல்லாம் புனிதமாய் தங்கம் மின்னுவது போல் மின்னும். அந்த பார்வைப்பட்ட இடம் தோஷம் நீங்கி தங்கம் மின்னுவதை போல் மின்னும். அவர் அஷ்டமாதிபதியா இருந்தா கூட பார்த்தாருன்னா 80% தோஷத்தை நீக்குவார். அவ்வளவு வலிமை அவருக்கு இருக்கு குரு பார்வைக்கு. அப்படிப்பட்ட குரு நிறைய பீரியட்ல நிறைய இடத்துல உங்களுக்கு கசப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு. அப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்தா இனி நீங்க பேசுனா எல்லாம் கேட்பாங்க சார். இனிமே இத்தனை நாள் என் பேச்சுக்கு மரியாதை இல்லை, என்னை யாரும் மதிக்கல, எனக்கு மன உளைச்சலா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். நிறைய பேர் பயம் சார், 10ல குரு வருது, பதவி பறி போயிருங்கிறாங்க, உண்மையா சார்? ரைட், இருக்கட்டும். இருக்கிற இடத்தை விட குருவுக்கு பார்க்குற இடத்துக்கு பலம். இதுதான் கோச்சாரத்தோட சிஸ்டம். உண்மையா இல்லைங்களா? இது ஜோதிடம் தெரிந்த புரிந்தவங்களுக்கு புரியும். குரு எங்க பார்க்கிறாரு? உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 2ஆம் இடம்னா என்ன? வாக்கு, வருமானம், குடும்பம், பேச்சு, அடிப்படை கல்வி, செல்வம், இது எல்லாம் குறிக்கிற இடம். அங்க குரு பார்வைப்படுது, உங்களை கைவிட்டுருவாரா குரு? யோசிச்சு பாருங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பதால் வராத பணம் வரும், நீங்கள் நினைத்த பணமும் வரும். அப்படியான ஒரு பீரியட் இது. உங்க பேச்சுக்கு பேசும்போதெல்லாம் வம்பு, வழக்கு, போராட்டம், நெருக்கடின்னு இருந்தீங்களே, அதெல்லாம் சரியே. உணவு பழக்க வழக்கத்தால 1 வருஷமா உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்களே, அதனால கஷ்டப்பட்டீங்களே, மருந்து மாத்திரை, எக்ஸ்ரே, இசிஜி ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், இப்படி எல்லாம் ஓடுனீங்களே மருத்துவமனைகளை நோக்கி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும். இனிமேல் கரெக்டான மருந்து கிடைக்கும், மருத்துவர் கிடைப்பார் இனிமேல் உங்களுக்கு. ஆமா சார், இப்பதான் ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சாரு சார், அவர் கொடுத்த மெடிசன் சூப்பர் சார், நல்ல ரிசல்ட் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. உங்களுக்கு கௌரவ பயம் இருந்தால் சரியாயிடும். ஆனா கண்டிப்பா ஒரு தொழிலையோ வேலையிலையோ ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா 10ல குரு வராரு, அதுக்கு ஒரு வேலை நடக்கணும் இல்லையா? ஒரு சின்ன மாற்றம். இருக்கிற ஆபீஸ்லயே வேற பதவி கொடுப்பாங்க, இல்லை மாத்தி போடுவாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, வேற இடத்துக்கு மாறுதல் ஆகி போகலாம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, அதனால கவலைப்பட தேவையில்லை. அந்த அலைச்சலை அக்செப்ட் பண்ணிட்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. யோகமான காலம், நமக்கு தப்பு நடக்காதுன்னு நம்பிக்கையா இருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்ணு, இஎன்டி பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் சரியாயிரும். உங்களுக்கு கண் பிரச்சனை எல்லாம் இருந்தா உத்தியோகத்துல உயர்வு, வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்திருந்தா போட்டித் தேர்வு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தாயாரோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தாயாருக்கு உடல் உத்தரவு இருந்தா சரியாகும். ஒரு டாக்குமெண்ட், ஒரு லேண்டு, ஒரு இடம், நிலம், வீடு சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பலிதமாகும், நடக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு ஹெல்த் சரியாகும். வில்லங்கம் இருந்தா ரெக்கவரி ஆவீங்க, கடன் இருந்தா சரியாகும், வழக்கு இருந்தா சரியாகும், நோய் இருந்தா சரியாகும். இல்ல அதுக்கான மருத்துவம் கிடைச்சு அதோட தீவிரத்தன்மை, தாக்கம் குறையும். உங்க சுய ஜாதகத்திலையும் நல்ல தசாபுத்தி நடந்து நன்மைகள், பல நன்மைகள் நடந்து, இதுவும் இப்படி வந்து பார்க்கும்போது
உங்களுக்கு வலிமை அதிகம். அதனால அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. பயந்துக்காதீங்க. 10ல் குரு வந்துருச்சு, இனி நம்மளை தூக்கிடுவாங்க வேலையை விட்டு, இனி அவ்வளவுதான் போல் இருக்கு, நீ வாழவே முடியாது, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா 2ல் கேது 8ல் ராகு, அது கொஞ்சம் டஃப்பான பீரியட். அப்ப அதை எச்சரிக்கையா வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது வரவு செலவு பண்ணும்போது கவனமா இருக்குமே. என்ன குறைஞ்சு போச்சு, கண்டகச்சனி எனக்கு என் ஒய்ஃபுக்கு சேரல, இல்லை எனக்கு என் கணவருக்கு சேரல, பார்ட்னர் இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, ரொம்ப மன வருத்தமா இருக்கு, கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது, ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சொத்துக்கள் வெள்ளங்கம் ரெக்கவரி ஆகும், ஹெல்த் நல்லா ரெடி ஆகும். சார் முதலீடு போட்டு தொழில் செய்யறேன், புது முதலீடு போட்டுமா அப்படின்னா போடலாம். உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு வரி பார்த்துட்டு செய்யுங்க. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு சார், சார் கடன் வெளியேறும், கடன் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 6ஆம் இடம்ங்கிறது உங்க உணவு பழக்க வழக்கம், அது மாறும். இரவு நேர வேலை அலைச்சல் இருந்தா சரியாகும், கம்மியாகும், இனி குறையும். கொஞ்சம் இப்பதான் சார் பரவாயில்ல, ரிலாக்ஸா இருக்கு சார்ங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்க ராசியை 2ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. அப்போ உங்க வாக்குனால உங்க பேச்சுனால நிறைய பிரச்சனை சந்திச்ச சார், இனி அதெல்லாம் சரியாயிருமானா, அதான் சொல்லிட்டேன், இனி நீங்க பேசுனா கேட்பாங்க. ஆமா சார், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு பேசுறத கேட்பாங்க. சார் இயற்கையாவே உண்மை சொல்றேன், எல்லா 12 ராசியில பிறந்தாலும் யோகம்தான்னு உண்மைதான். இதுல குறிப்பிட்டு சிம்மத்திலேயோ மேசத்திலேயோ தனுசுலயோ ஒருத்தர் பிறக்கிறாருன்னா கூடுதல் சந்தோஷம் சார். கடகத்துல பிறந்தாலும் கூடுதல் சந்தோஷம் சார். 12 ராசிக்கு வலிமை இருக்கு, இதெல்லாம் கூடுதல் போனஸ். சிம்மம் எல்லாம் நீங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க நீங்களே யோசிச்சுங்க, உங்க கையிலேயே விட்டுறேன். போராடி முன்னேறினது எல்லாமே சிம்மம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம், இவங்க நாணயஸ்தர்கள். பேசுற பேச்சுனால எல்லாத்தையும் கெடுத்துக்குவாங்க, பேச தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னு பேசுற சார், அது பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு காலத்துல திரும்பி பார்க்கும்போது ஒரு வயலும் வருத்தல் இருக்க மாட்டாங்க. ஆனா நல்லவங்க சார், மனசுல எல்லாம் ஒண்ணும் இல்லை, கபடம் வெகுளி. நீ சரியில்லைன்னா சரியில்லைன்றவர், நீங்க நல்லவங்கன்னா நல்லவங்கன்றவர். போலியா வளைஞ்சு கொடுத்து பேச தெரியலையே சிம்மத்துக்கு, மனசுல பட்டதை பேசி மாட்டிக்குதே, அதுதான பிரச்சனை. இனி இதெல்லாம் சரியாயிடும், சமயோஜித புத்தி கொடுக்கும் குரு பயிற்சி. இத்தனை நாள் தப்பா பேசிட்டேன், இனி கரெக்டா பேசுவோம்ப்பா அப்படின்னு சமயோஜித புத்தியை 100% உங்களுக்கு கொடுத்துரும். சார் நான் பணம் எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார்னா வரும். ஒரு சொத்து வித்து அந்த பணம் வருமானம் வரும். ஒரு சொத்து வித்து கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் கையிருப்பு வச்சுக்கிட்டு என் குழந்தைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் பணம் வச்சுட்டு மெல்ல வாழ்க்கையை நகர்த்திக்கலான் இருக்குன்னு ஒரு 70 வயசுக்காரர் 65 வயசுக்காரர் நினைச்சா அது நடக்கும். ஒரு ரிலாக்ஸ், ஒரு மைண்ட் செட் நல்லா இருக்கும். ஏன்னா 2ல் கேது இருக்கிறதுனால குரு பார்வை அங்க இருக்கு. அப்ப புது கடனை வாங்க வைப்பார், எதுக்காவது புது கடனை அப்படி லேசா எட்டி பார்க்கும். இப்ப 8ல் உங்களுக்கு ராகு போயிட்டு இருக்கு, அப்ப வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையா போங்க, கவனமா இருக்கு. ஆனாலும் 2ஆம் இடத்தை குரு பார்த்து 4ஆம் இடத்தை குரு பார்த்து 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பிலும் சிறப்பு. ரொம்ப நெருக்கடி போராட்டங்கிற இடத்த குரு பார்க்கிறாரு, அது யோகத்தை செஞ்சிடும், 100% நன்மை செய்யும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, அடிச்சு தூள் கிளப்புங்க. சிம்மத்துக்கு விமோச்சனம் கண்டிப்பா. 10ல் குரு பதவி பறிபோகும், அந்த கான்செப்ட் வேற, அது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பதவி மாறுதல் வந்தா வாங்கிக்கிங்க, கொஞ்சம் மாறி இருங்க. உங்க ஆபீஸ்குள்ளே உங்களை மாத்தி போடுறாங்கன்னா சந்தோஷமா ஏத்துக்குங்க, அதெல்லாம் பரிகாரம். அதை விட்டுட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு சோதனை காலம், அதெல்லாம் கிடையாது. எங்க போனாலும் நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க. சார் உங்க கூட பகைக்குப்பாங்க, உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, கடைசியில் ராசி ஆயிடுவாங்க சார். இயற்கையாகவே உங்களுக்கு வலிமையான ஜாதகம், இயற்கையாகவே சிம்மம் வலிமையானது. பகையே ஆனாலும் சரி தள்ளி நின்றுக்குவாங்க, பகையே தள்ளி நின்று. சிம்மம் வருகுது, சிங்கம் வருகுது, பகையே தள்ளி. உண்மையிலும் உண்மை இந்த வார்த்தை. அதனால உங்களுக்கு நீங்களும் பிளஸ்டு பர்சன் தான். 12 ராசிக்காரங்கள்ல சிம்மம் கொஞ்சம் கூடுதல்னு வச்சுக்கோங்களேன். அதனால கவலை ஒன்றும் வேண்டாம், நல்லா இருப்பீங்க. நல்ல இடங்களுக்கு குரு பார்வை இருக்கு. அடுத்தடுத்து நகர்வுகளை சுபமா பண்ணுங்க, விரைவா பண்ணுங்க, நிறைவா பண்ணுங்க. 2024-25 குரு பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம்.
இது அற்புதமான வார்த்தை. குபேரனின் நேரடி பார்வையில் கன்னி. ஆமாங்க, ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு பீரியடை நான் பாக்குறேன். என்ன 8ஆம் இடத்துல குரு இருந்து என்ன கஷ்டப்பட்டீங்க? அவர் பார்வையினால நிறைய விமோச்சனம் அடைஞ்சா கூட நிறைய அசிங்கம், அவமானம், நெருக்கடி, போராட்டம் இதெல்லாம் சந்திச்சாச்சு. நிறைய கஷ்டங்கள், குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தான பார்த்துருப்பாரு. 2 குடும்பம், 8 அவமானம், ஃபேமிலிக்குள்ளேயே கஷ்டம், ஃபேமிலிக்குள்ளேயே போராட்டம். மதிக்கவே இல்லை சார், என்ன நான் வந்தா கூட அப்படி திரும்பிக்கிறாங்க சார். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட கண்ணியை பார்த்துருக்கோம் இந்த கடந்த ஒரு வருடமா. இவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்க போகுது, நினைச்சது நடக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு குரு வராரு. 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு குரு. ஓடுனவங்களுக்கு 9ல குரு. சார் இதெல்லாம் கேட்டு கேட்டு சடைஞ்சு போச்சு சார். அது என்ன சார் ஓடுனவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு அப்படின்னா நாங்க ஓடி போயிருமா? அப்படி இல்லைங்க. ஓடி ஓடி பொருளை சேர்த்து, ஓடி ஓடி இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து, ஓடி ஓடி புகழுக்காக நீங்கள் வெற்றி அடைந்து, ஓடி ஓடி நிம்மதி பெருமூச்சு கிடைக்க உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதம் கொடுக்குறாருங்கிறது தான் ஓடி போனவங்க 9ல குரு. இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு 9ல குரு வந்தா ஓடி போயிடுவாரு, ஆடி போயிடுவாரு, இதெல்லாம் அப்புறம் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஏன் ஓடுவாரு? நல்லதை நோக்கி ஓடுவாரு. ஓடுனாதாங்க கிடைக்கும். அழுத பிள்ளைக்கு தாங்க பால். சும்மா படுத்தே இல்லைன்னா பசி இல்லை போடுறதுன்னு விட்டுருவாங்க. அப்போ ஓடி ஓடி நீங்கள் தேடி தேடி வளர்ச்சி அடையக்கூடிய காலமா அது சொல்லப்படுது. சார் இத்தனை நாள் தேடுனேன், ஓடுனேன், ரிசல்ட்டே இல்லை. ஏன் 8ல குரு இருந்துச்சு, ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? அப்படியே நெருக்கடி கொடுத்துரும். இப்ப அது ஸ்பிரிச்சுவலாவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா 9ஆம் இடம் ஸ்பிரிச்சுவல், டிவைனா சொல்லணும், ஆன்மீகமா இருக்கும். இறைவன் உங்களுக்கு எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் கன்னிராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாரு. ஏன்னா 9ல குரு வரும்போது கூடுதல் பலம் உங்க ராசியை பார்க்கிறாரு. இப்ப நீங்க போய் கோயிலுக்கு போகும்போது இன்னும் ஆத்மார்த்தமான ஆசீர்வாதம் அதிகமா கிடைக்க காத்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த லெவலுக்கு போங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்ப்பார். அப்படி பார்த்தாதான் கடவுள். கன்னிராசிக்காரங்களை எக்ஸ்ட்ரா பார்ப்பார். அதுதான் அந்த குரு. ஏன்னா குரு இயற்கை சுபர். 9ல வர்றாரு. அவர் ராசியை பார்க்கும்போது கூடுதலான மரியாதைகள், மாலைகள், வளர்ச்சி, ப்ரமோஷன், தடையில்லாத நிகழ்வுகள் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும். 9ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, வெளியூர், உயர்ப்புகள், பிஹெச்டி, முன்னேற்றம், வளர்ச்சி, ஆசைகள் நிறைவேற இடம். இதெல்லாம் 9ங்க. நீங்க போய் நினைச்சா நின்னா அந்த இடத்துல சம்பவம் நடக்கும் அப்படின்னு 9ஆம் இடம். அங்க குரு வரும்போது உங்களை தோற்க விட மாட்டார். குரு வளர்ச்சியை நோக்கி தான் நீங்க போவீங்க. ராசியவே பார்க்கிறாரு, உங்க ராசி. அது குரு சந்திர யோகாவா வேற மாறுது. உங்களை சும்மா விடுவாரா? புகழோட அழைச்சிட்டு போயிடுவார். புகழோட உங்களை கூட்டு போய் நிப்பாட்டி உலகத்துக்கு அறிமுகம் செய்வார். இப்படி ஒரு ஆள், இந்த புகழோட, இந்த திறமையோட ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு உலகத்துக்கு அறிமுகம் செய்யற காலம். விட்டுறவே கூடாது. உழைக்கணும். அதுக்காக நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்தா எல்லாம் வந்துடாது. நல்ல நேரத்தை பயன்படுத்தி நல்ல காரியத்தையும் செய்து இறைவனோடு நீங்கள் பயணிக்கும் போது வளர்ச்சி, வெற்றி கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். கிடைக்காம போகாது. கரெக்டா குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சி பலிதமாகும். 5ஆம் இடத்தை பார்க்கிறார், வெற்றி உறுதியாகும். ஏன்னா 1, 3, 5, 9ல இருந்து பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி குரு. பிளானட் அந்த கதிர்வீச்சுக்களை எப்படி நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க தெரியுங்களா? அது உணர்ந்தாதான் சார் தெரியும். குருவுக்கு அப்படி ஒரு மகத்துவம் சார். குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை. குரு பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு சார். உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளத்தினால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா சரியாகும் சார். தொழில்ல வேலையில முன்னேற்றம் இல்லைன்னா சரியாகிற காலம் சார். உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து எல்லாம் வீண் பழி, அவச்சொல், அசிங்கம் இருந்ததுன்னா எல்லாம் தொடச்சிருவாரு சார் அந்த பார்வையினால. குருவை பத்தி பேசின 3 நாளைக்கு விடாம சத்சங்கம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பிளானட் குரு பயிற்சி. சாதாரணமா நம்ம நினைச்சுக்கிட்ட பெயர்ச்சி தானே, அப்படி இல்லை. அது பெயர்ச்சி இல்லை. உங்கள் முயற்சிக்கு அந்த கருவை, அந்த ஸ்பிரிச்சுவலோட அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ள விதைச்சு உங்களை டியூன் பண்ற காலம். சும்மா தூங்கிட்டு கிடந்த ஒருத்தரை தட்டி எழுப்பி, ஏன் இப்படி இருக்கீங்க, நல்லா ஓடுங்க, வளர்ச்சியை நோக்கி பயணிங்கன்னு சொல்ற பீரியட் இது. அந்த எனர்ஜி அவ்வளவு இருக்கு. கதிர்வீச்சுகள், அறிவியலும் ஆன்மீகமுமே ஜோதிடம். சும்மா இல்லைங்க. சும்மா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. கொடுத்து வச்ச ஆத்மாப்பா ஏன் பேசணும்? இந்த மாதிரி எல்லாம் பொசிஷன்ல பிளானட் இருந்தா
கொடுத்து வச்ச ஆத்மா. ஸோ அப்படி எதுவுமே இல்லை சார் அப்படின்னா மாயையில நம்ம விழுந்தோம். எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, இவங்களுக்கு கிடைக்குது, நமக்கு ஏன் கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க சார். இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணுங்க. உங்களுக்கான உங்களுக்கான அளவீடுகள் உங்களுக்கு தெரியும் சார். ஒருத்தர் 2 இட்லி சாப்பிடுவார், ஒருத்தர் 4 இட்லி சாப்பிடுவார், ஒருத்தர் 6 இட்லி சாப்பிடுவார். நமக்கான உணவை நம்ம எவ்வளவோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதை நோக்கி பயணிக்கலாம். யாருக்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இறைபலம் இருக்கவே இருக்காது சார். நீங்க எங்க போய் சாமி கும்பிட்டாலும் இது தண்டனை தான். இன்னொருத்தன் கெட்டு போகணும், இன்னொருத்தன் ஏன் வளரலாம், ஐயோ இவன் நல்லா இருக்கானே, இந்த எண்ணத்தோட நீங்க போய் நின்னீங்கன்னா நீங்க போற நேரத்துல ஸ்கிரீன் போட்டுருவாங்க. தெய்வம் உங்களை பார்க்க. தெய்வம்னா நம்ம கூப்பிட்ட உடனே 100 ரூபாய் காணிக்க போட்ட உடனே நமக்கு காட்சி கொடுத்துரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க. நீங்க லாங்கா நின்று கூட கும்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்க. நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார் குரு. சாதாரண ஒரு விஷயம் அல்ல குரு பகவான். வீட்டுல இருந்துட்டு நினைச்சாலே அந்த அருட்கடாட்சம் கிடைச்சிருங்க. அவ்வளவு பவருங்க குரு. நம்ம ஜாதகத்துல குரு மட்டும் பலமா இருந்ததுன்னா கிடைக்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது நேரத்துக்கு கிடைச்சிடும். காலச்சக்கரத்துக்கு 9 கூடையவர் குரு பகவான். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி காலச்சக்கரத்துக்கு தனுசு. அதுக்கு தான் அங்க பாருங்க என்னென்ன ராசி வச்சான். அந்த ராசியில என்னென்ன நட்சத்திரம். மூலம்ங்கிற விசுவாசமான ஒரு ஆஞ்சநேயர் உள்ள இருக்கு. பூராடம்ங்கிற செல்வத்தை கொடுக்குற மகாலட்சுமி உள்ள இருக்கு. உத்திராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் அங்க இருக்காரு. முதன்மையா இருக்கிறது விநாயகர். அவர் அங்க உத்திராட நட்சத்திரத்தை வச்சிருக்கான். நம்மால் மகரத்துல இருக்கு. நான் தனுசுல இருக்கிற உத்திராடம் வேற, மகரம் இருக்கிற உத்திராடம் வேற. அந்த அந்த குணம் வேற, இந்த குணம் வேறங்க. இது குருவோடு கலந்த சூரியன், அது சனியோடு கலந்த சூரியன். அப்ப 2க்கும் எண்ணங்கள் மாறும். ஸோ அப்போ இந்த தனுசுல உட்கார்ந்து இருக்கிற அந்த உத்திராடத்துக்கு அவ்வளவு பவர், அவ்வளவு வலிமை. அப்ப அந்த தனுசுக்கு உண்டானவர் யாரு? குரு. அவரு போய் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்ப என்ன மாதிரி எனர்ஜி வாங்கி பார்ப்பாரு பாருங்க சார். அதாவது ஏன் கன்னிக்கு இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா, ரிஷபராசியில உட்கார்ந்துருக்காரு குரு. 3 நட்சத்திரங்கள் அங்க இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய். அதே நட்சத்திரம் அப்படியே கண்ணிலையும் இருக்கு. அந்த பார்வை பார்க்கிறாரு. அப்ப எனர்ஜி அதிகம்னு சொல்லுவார். இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கணும். சரணாகதி பண்ணுங்க. நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. வெற்றியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. கன்னிராசிக்காரங்க உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கட்டாயம் ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ற அளவுக்கு சுய ஜாதகமும் சேர்ந்து பண்ணுனா இன்னும் கூடுதல் பலம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சோதனையா இருக்குமா, வேதனையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருப்பம்னு சொல்றேன் சார். 8ஆம் இடத்தில் குரு வாலி பட்டம் இழந்தார். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ப 8ல குரு வரவங்கலாம் ரொம்ப மாண்டுட்டாங்களா, வீழ்ந்துட்டாங்களா, நெருக்கடி சந்திச்சிட்டாங்களா, இல்ல அழிஞ்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. 8ஆம் இடத்துல குரு வரும்போது ஒரே ஒன்றை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேராசைப்படாதீங்க, முதல் பாயிண்ட். 2வது கண்மூடித்தனமா எதுலையும் இறங்கிறாதீங்க. இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. நிச்சயமா தோல்வி கிடையாதுங்க. எந்த தோல்வியும் கிடையாது. கண்மூடி. ஏன்னா 8ங்கிறது பேராசை. அங்க குரு வர்றாரு, உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். ஒரு காடை வித்து, தோட்டத்தை வித்து இதுல போடுறேன், ஒரு வர வேண்டிய பணத்தை தூக்கி இதுல போட்டேன், நகையை வித்து அப்படி போட்டேன், இப்படி போட்டேன், இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒண்ணு இருக்காது. இதெல்லாம் போராட்டத்தோட உச்சமாக மாறிவிடும். அப்போ துலாம் ராசிக்கு 7ல் இருந்த குரு 8க்கு வராரு. சரி, அது ஸ்தானத்துல 8ல் உட்கார்ந்தாரு. அப்ப நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, விபத்து, கண்டம், போராட்டம், நெருக்கடி, நிம்மதியின்மை இதெல்லாம் கொடுப்பாரா சார்? எப்படி கொடுப்பாருன்னா, சக்திக்கு மீறி போகும்போது, யோசனையே இல்லாம களத்துல இறங்கும் போது இதெல்லாம் வந்துடும். அப்படி இல்லை சார், நான் கரெக்டா திங்க் பண்ணி கரெக்டா டிராவல் பண்றேன் சார்னா தப்பே வராது. இதுல ஒரு கிஃப்ட் என்னன்னா, அவர் எங்க பாக்குறாருன்னு பாருங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. எவ்வளவு தோஷங்க? கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப இந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்ய அந்த பார்வைக்கு பலம் இருக்கு, பெரிய பலம் இருக்கு. அப்ப உங்க ராசிக்கு நேர 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. முதல்ல தூக்கமே இல்லை சார்னா நல்லா தூக்கம் வருங்க. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா நடக்கும். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நான் முன்னாடி நின்று எல்லாமே செய்யறேன் சார்னா அதையும் நீங்க நடத்திடுவீங்க. நிறைய தூர தேச பயணங்கள், தூரம் வெளிநாடு போறதோ, கோயில் குளத்துக்கு போறதோ, இந்த மாதிரி போயிட்டு வரக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, வராத பணம் வரும். திடீர் சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டம். சார் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேன், எங்க அப்பா இப்ப கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி சரி உயில் பண்ணி வச்சிடறேன் பாட்டாரு சார். அது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்து போகும் சார். இதெல்லாம் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம். உங்க சொத்துக்கள்ல ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குங்க. அதெல்லாம் இப்ப நடக்கும். அவர் 2ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 4ஆம் இடம் தான் பதவி, 4ஆம் இடம் தான் உங்க ஹெல்த், 4ஆம் இடம் தான் உங்க அம்மாவோட ஆரோக்கியம், 4ஆம் இடம் தான் உங்களுடைய வாகனம், 4ஆம் இடம் தான் வீடு. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ். இதுல மைனஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே பிளஸ்ஸா மாறப்போகுது. உங்க அம்மாவுக்கு ஆரோக்கியம் சரியாயிடும், உங்க ஆரோக்கியம் மேம்படும், பதவி கூப்பிட்டு கொடுப்பாங்க, பதவியில சிக்கல் இருக்குன்னா சரியாகும், வீடு இடம் நிலம் வாகனத்துல வெள்ளங்கம் இருந்ததுன்னா சரி பண்ண போறீங்க, சரியாகக்கூடிய காலம். ஏன்னா உங்களுடைய நேரடியா குரு 9ஆம் பார்வையா பாக்குறாரு 4ஆம் இடத்தை. அப்ப அம்மா கூட எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்ல வீட்டுல ஒரு ஹோமம் பண்றது, வீட்டுல பூஜை ரூம் சரி பண்றது, இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா புதுசா கோயிலுக்கு பயணம். சார் ரெகுலரா இனிமேல் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான் இந்த கோயிலுக்கு ரெகுலரா போலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் சார். அப்படி ஒரு புது பிளானிங்கை உங்களுக்கு டியூன் பண்ணும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். அந்த குரு பார்வைக்கு அவ்வளவு பலம். அதே போல உங்க குழந்தைங்க யாராவது வீடு கட்டாம இருக்காங்கன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் போவாங்க வீடுக்கு. ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்துல உள்ள போடுறேன் சார் அப்படின்னு உங்க குழந்தைங்க யாராவது துளாராசிக்காரன் குழந்தைங்க இருந்தா அது நடக்கும். உங்க குழந்தைங்க படிக்கவே இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா அந்த உங்க லேஸ் அப்படி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா குழந்தைகளோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்து. குழந்தைகளோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லது, ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. சின்ன குழந்தைகளா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா மேல விழுந்துடாம, கீழே மேல விழுந்துடாம பாத்துக்குங்க. சைலன்சர் சூடு, கத்தி, சுடு தண்ணி, கரண்ட்டு, ஹைட்ல ஏறி இறங்குறது, இந்த மாதிரியான காலகட்டத்தை மாதிரி இருக்கும். கவனமா இருக்கணும், ஒரு எச்சரிக்கை. அப்ப எச்சரிக்கையில நீங்க பார்த்து நடந்துக்கிட்டா போதும். அதே போல சார் இறந்துட்டாங்க எங்க குடும்பத்துல, அவங்களுக்கு எல்லாம் திதி தர்மணம் கொடுக்கல, இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு திதி கொடுத்து ஒரு அன்னதானம் பண்ணலான்னு ஐடியா இருக்கு சார்னு இப்போ உங்களுக்கு தோணும். அது நடக்குது, வாய்ப்பு இருக்கு, நடத்திக்க, தப்பு வராது, நல்லா இருக்கும். அதே போல உங்க ஆபீஸும் உங்க வீடும் ஒன்னா இருக்கிற மாதிரி, இல்லை உங்க வேலைகள் எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து ஆபீஸ் மாதிரி போட்டு அங்க கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே உங்க ராசிக்கு 6ல ராகு போறாரு, என்ன எதிர்ப்பு வந்தாலும் ஜெயிச்சுக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். இப்ப குரு 8ஆம் இடத்துக்கு போறாரு, உங்க வாகனத்துல கவனமா போங்க, இல்ல வாகனத்தை பழுது பார்க்குற மாதிரி வரும். இது ஒரு மைனஸும் அங்க இருக்கு, வாகனத்தை பழுது பார்க்குற மாதிரி வரும். வேற வாகனம் வாங்கலாமா, சும்மாவாது யாராவது கொண்டு வந்து இடிச்சிருவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவு கூட வந்து போகலாம். அது நிதானமா போய் நிதானமா வாங்க. இன்சூரன்ஸ் கவனம், உங்க ஹெல்த்துக்கானாலும் சரி வாகனத்துக்கானாலும் சரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது சேஃப். உங்களுக்கு சொத்துக்கள் பேர்ல இருக்கிற பணம் தொகை எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கல அப்படியே வச்சிருக்காங்க சார், அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா இப்ப அதுக்கான காலம், அதுக்கான ஒரு பீரியடை நம்ம அது பார்க்கலாம். ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை அது கட்டாயம் கொடுக்கும், ஒரு நிம்மதியை கண்டிப்பா கொடுக்காம போகாது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ குரு பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ல் இருக்குங்கிறத அந்த ஒரு மைனஸை மட்டும் பார்க்காம பார்க்குற இடத்துக்கு நிறைய பலன்கள் இருக்கு, அது நமக்கு நல்லதுதான் செய்யும், நிச்சயமா நம்ம நல்லா தான் இருக்க போறோம்னு நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்றேன். நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வந்து மைனஸ் தாட், நெகட்டிவ் தாட் வரவே கூடாது. அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கும், யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம், அவங்க மட்டும் நல்லா இருந்துட்டாங்கன்னு வைங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவ்வளவு சூப்பர் ராசி. ஏன்னா அங்க சனி உச்சமாகிறாரு, அந்த ராசிக்குள்ளதான் நரசிம்மர் சுவாதி உள்ள உட்காந்துருக்கு, விசாகம் உள்ள உட்காந்துருக்கு, சித்திரை உள்ள உட்காந்துருக்கு. அவங்களுக்கு வந்து வீடு கட்டணும், தன்னை அழகா வச்சுக்கணும், நல்ல ஜம்முன்னு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டமைப்பு, ஒரு வடிவமைப்பு, தன்னை அழகாக வைத்துக் கொள்கின்றது, உடைகளை விதவிதமாக வாங்கி வைத்துக் கொள்வது, இது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம சரி பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டான விஷயங்கள். 8ல குரு வருது அப்படின்னா இப்ப கொஞ்சம் அந்த அவமானத்தை நோக்கிய பயணங்கள்ல யோசிச்சு செஞ்சீங்கன்னா சரி. கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லாமே, உறவுகளுக்குள்ள எல்லாமே கரெக்டா யோசிச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கவே முடியாது. 8ல குரு வருதுன்னு பயந்துக்க வேண்டாம் நீங்க.
அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மைனஸ் தான், அதுக்கு எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இதை பூரா பார்க்கறதுனால என்ன பிளஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படும் போது மறுபடியும் போட்டு கேளுங்க, நிச்சயமா அது உங்களுக்கு புரியும். அதன்படி நீங்க செயல்படுத்துங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. ஏன்னா 12 ராசிக்கு இதில் பேசியிருக்கேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அனுப்பி வைங்க. நிச்சயமா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உந்து சக்தி கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு என்ன சொல்லுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான பீரியட் விருச்சிகத்துக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? சார் நீங்க முதல்ல கடந்த 10 வருடமா உங்களை எடுத்து உங்க ஹிஸ்டரி புரட்டி போட்டோம்னா 7.5 சனி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, எல்லாத்துலேயும் இதுல தப்பிப்போமா அதுல தப்பிப்போமான்னு யோசிச்சு காலம் கடந்து எல்லாத்தையும் இழந்து இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லைங்கிற லெவல்ல உட்கார்ந்துருக்கீங்க. திறமை இருந்தும், நல்ல ஞானம் இருந்தும், நல்ல உழைப்பு இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாததால் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறத உண்மையான வார்த்தை. அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு சக்தி நிறைந்த ஒரு நாளா பார்க்கறது இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு அந்த நன்னாளில் மே 1ஆம் தேதியிலிருந்து இனி எல்லாம் உங்களுக்கு விமோச்சனம் தான், வெற்றி தான். உங்க ராசிக்கு நேர 7ஆம் இடத்துக்கு குரு, அவர் எங்கெங்க பார்க்கிறாரு பாருங்க, உங்க ராசியவே பார்க்கிறாரு. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, சுப காரியங்களுக்கான அற்புதமான கிரகம் குரு. கல்யாணம், வீடு கட்டுறது, குழந்தை பேரு, வெளிநாடு போறது, பொருளாதாரத்தை ஈட்டுறது, பணம், தனம், செல்வம் 3 வகையா இருக்கு. ரெண்டுமே 3 ஒன்று தானே சார். அன்றாட தேவைகளுக்கு வர்றது பணம், சேர்த்து வைக்கிறது தனம், தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போறது தான் செல்வம். அப்ப நம்ம கிட்ட அது இருக்கணும். அது இருந்தா தான் வளர்ச்சி, அது இருந்தா தான் வெற்றி. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள், பணம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை. அப்ப அந்த செல்வ நிலையை எப்படி கொடுக்கறதுக்கான பிளானட் யாருன்னா குரு. சுக்கிரன் ஒரு வகையை கொடுத்தாருன்னா குரு கோடிகளை கொடுப்பவர், அள்ளி கொடுப்பவர். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு தான் தனகாரகன், குரு தான் பூர்வ புண்ணியாதிபதி. அவரே பயிற்சியாகி வர்றாரு, உங்க ராசியை பார்க்கிறார், நேர 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. முதலில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கு மனைவிக்கு இருந்த இடையூறுகள் தீரும். 2வது குழந்தையோட லைஃப் ஸ்டைல் மாறும். 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ற சார்னா குழந்தை கிடைக்கும். உங்க கடன்கள் அனைத்தும் நீங்க அடைப்பீங்க. கௌரவ பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருந்த நீங்க கௌரவம் பிரச்சனையெல்லாம் தொடைக்கப்பட்டு கௌரவம் புகழாக மாறும். சும்மா சுத்திட்டு இருந்தாப்பா இன்னைக்கு சூப்பர் ஆயிட்டான்ப்பா அப்படிங்கிற வார்த்தை விருச்சிகத்துக்கு கிடைக்கும். அந்த பொண்ணு கல்யாணமே இல்லப்பா, நான் இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நடக்கும். என்ன குரு என்ன சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப பவர்ஃபுல். இருக்கிற 12 லக்னத்திலேயே 12 ராசிலேயே குரு விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவரபிளானவர். அவர் கொடுத்தாருன்னா தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. விருச்சிகத்துக்கு மட்டும் குரு கொடுத்துட்டாருன்னா புல்லறின்னு சொல்லும்போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பிளானட் விருச்சிகத்துக்கு குரு. விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மை, நியாயம், அமைதி, உண்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இப்படிதான் வாழ்றவங்க. பாசத்துக்கு அடிமை, பாசம், அன்பு அடிமை. குடும்ப அந்த கட்டுக்குள்ள வச்சு வலி வேதனையை சுமந்ததான் மிச்சம். எல்லாத்து மேலேயும் அபரிவிதமா பாசம் வச்சுட்டேன் சார், காயப்படுத்திட்டாங்க சார் அப்படின்னா கண்ணீர் விடாத விருச்சிகம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு விமோச்சனம். எதனால எப்படி கிடைக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால. சார் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்திங்க. 3 இடத்த பார்க்கிறார், நிக்கிற இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ 1, 3, 7, 11 கனெக்ட் ஆகுது. இதை விட 11ஆம் இடம்ங்கிறது சகல தோஷ நிவர்த்தி, சகல காரிய வெற்றி, சகல காரிய அனுகூலம். 11ஆம் இடம் என்பது அந்த பெரிய மைனஸை தெளிய வச்சிடும். எனக்கெல்லாம் அது நடக்குமா, நல்லா ஜெயிப்பனா, நல்லா முன்னேறுவனா, இப்படியே பேசி பேசி அந்த நெகட்டிவ் தாட்லயே வாழ்ந்த விருச்சிகத்துக்கு விமோச்சனத்துக்கான கதவு திறக்குது. தயாரா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தா சரியாகக்கூடிய சரியான காலம். பார்ட்னர் ஏமாத்தி இருந்தாங்கன்னா புரிதலோட மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சகல வெற்றிகளும் கிடைக்கும். வேலையில ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, லாபம் கட்டாயம் கிடைக்கும்.
ஒரு ஜுவல் நகை அடமானம், நகை எடுக்கவே இல்லை, ஒரு குண்டுமணி தங்க வீட்டில் இல்லை சார். இப்போ நகை எடுக்க வைக்கும், கொஞ்சமாக திருப்புறது, எடுக்கிறது, அடமானத்திலிருந்து மீட்கிறது, இதெல்லாம் பக்காவாக நடக்கும். உதவி செய்யாத நண்பர்களும் உதவி செய்ய மறுத்த உறவுகளும் உங்க இல்லங்களில் இல்ல, உள்ளங்களிலேயே குடியேறுகின்ற காலம். அப்படி நடக்கும். நீ சார் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, நடந்துருமா? நடக்கும், நடக்கணும், நடந்தே தீரும், நடக்காம போகாது. ஏன்னா ஆளை பார்த்து பலன் சொல்வதை கோளை பார்த்து பலன் சொல்லேன் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு கார்ல வருவாங்க, இன்னொருத்தர் நடந்து வருவாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு வேற வேற கிரகம் கிடையாது, எல்லாத்துக்கும் 9 பிளானட் தான். நீங்க லக்னப்படி அது இருக்கிற இடத்த பொறுத்து உங்க லைஃப் ஸ்டைல் மாறுது. அதான் வித்தியாசம் உங்களுக்கு அவங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு 24 மணி நேரம் தான், அவங்களுக்கு 24 மணி நேரம் தான், அது மாறாது. என்ன விருச்சிக ராசி கொஞ்சம் எமோஷனல் ராசி. கோபம், டென்ஷன், வைராக்கியம், வெறுத்ததான் ஒருத்தர் நெருங்க மாட்டீங்க மறுபடியும். இப்படியெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி மனிதாபிமானம், தெய்வ பலம், இதுவும் சூப்பரா இருக்கு. விருச்சிக லக்னம் உங்களுக்கு வாய்ச்ச மனைவி, விருச்சிக ராசி உங்களுக்கு வாய்ச்ச மனைவி உண்மையிலேயே கடவுள் தான். மறுபிறவி நீங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம், மறு வாழ்க்கை உங்களுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம். கணவரை மனைவியும் மனைவி கணவரையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த விருச்சிகம் மட்டும். சண்டை எலியும் பூனையுமா இருப்பாங்க. என் வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் இல்லை, என் கணவன் மனைவி இல்லைன்னா நான் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் இருக்கும் அவங்க ஃபேமிலியில. குழந்தைக்கு மேல அன்பு எல்லாத்துக்கும் இருக்கும், இவங்களுக்கு கூடுதலா இருக்கும். அவ்வளவு பெரிய பவர். தேசத்திற்காக, நம்ம நாட்டிற்காக தலைவர்களை நேசிக்கிறது, சுதந்திரத்துக்காக நேசிக்கிறது, தன் நாடை விட்டு கொடுக்காம இருக்கிறது, தன் இனம், தன் மொழி, தன்னுடைய கெப்பாசிட்டி விட்டு கொடுக்காம வாழ்றது. ஒண்ணுன்னா கொதிச்சு எழுந்துறது, தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்கறது, தண்டனை உடனே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் விருச்சிகத்தோட குணம். ஆனா மனிதாபிமானம் ஒரு ஓரமா இருக்கு. இந்த மனிதாபிமானம் ஒன்றை மட்டுமே வச்சு விருச்சிகத்தை எல்லாரும் சுரண்டிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இவங்க கேட்ட நேரத்துக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவாங்க விருச்சிகம். இவங்களுக்கு போய் நிற்கும் போதுதான் தெரியும், ஐயோ தப்பா வாழ்ந்துட்டேன் போல் இருக்கு. உதவி செஞ்சவன் இன்னைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேன், போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான், பிளாக் லிஸ்ட்ல போட்டான், நம்ம கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு காலம். இப்படியெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க நீங்க 10 வருஷமா. இதையெல்லாம் மாறி நல்லது நடக்கிறதுக்கு குரு பயிற்சி சப்போர்ட் தான். இதுல உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா ஒத்துழைச்சு உங்க ஜாதக சுய ஜாதகம் பிறந்தப்ப இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜாதகமும் வலிமை பெற்று விட்டால் இந்த குரு பயிற்சி பொற்காலம். சரி, ஜாதகமே வலிமை இல்லைன்னா குரு பயிற்சி வேலை செய்யலாம், வேலை செய்யும். நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கஷ்டத்தை குறைக்க உதவும், போராடிட்டு இருந்தீங்கன்னா போராட்டத்தை குறைக்க உதவும், நெருக்கடியா இருந்தீங்கன்னா நெருக்கடி குறையும், அவமானமா இருந்தீங்கன்னா அவமானம் குறையும். தீருதோ இல்லையோ கண்டிப்பா கஷ்டம் குறையுங்கிறது இதுல நீங்க மைண்ட்ல வச்சு. விருச்சிகத்துக்கு ஜென்ரலா அந்த வேலை நல்லபடியா நடக்கும். இதை நீங்க உத்வேகமா ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி போயிட்டே இருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு கிடைச்சே தீரும். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. விஸ்வரூப வெற்றி ஒரே வரி, குரு அருள் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு குரு யோகாதிபதியே, அவர் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர். நீங்க கீழே ரொம்ப சுருண்டு விழுந்திருந்தா கூட உங்க தூக்கி நிப்பாட்டுக்கு குரு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவார், அதை மட்டும் நீங்க மறந்துடாது. ஏதாவது ஒரு குருமார்களை கூட பிடிச்சிக்கணும். போகர், கருவூரார், திருமூலர், யாரை பிடிக்குது கும்பிடுது. ராகவேந்திரர், சதாசிவ பிரம்மேந்திரன், மகா பெரியவர், யோகிராம் சுரத்குமார், சேஷாத்திரி மகரிஷி, யாரையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களெல்லாம் வேண்டிக்கணும். நிச்சயமாக குரு ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். குரு அருள் பெரிய அருள். அந்த அருள் உங்களுக்கு எப்போ உண்டு. 2024, 25 குரு பயிற்சி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 12 ராசிகளுக்கு விரிவான பலன்களை பார்த்துட்டு வரோம். நல்லா போய்கிட்டு இருக்கு சார். தனுசு ராசிக்கு 6ல குரு, 4ல ராகு, 10ல கேது, 3ல சனி, இப்படியெல்லாம் இருக்குது. 6ல இதில் வேற குரு வேற வருது சார். அப்படியே நல்லா இருக்குமா? டெவலப் பண்ணிடலாமா சார்? குரு இருக்கிற இடத்துல இருந்தா ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம், அது ஒரு இடம். ஆனா 3 இடத்த பாக்குறாரு பாத்தீங்களா, 5, 7, 9ஆம் பார்வையா, அந்த இடத்த விருத்தி பண்ணிடுவாரு. அப்படி தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு சார் சொல்லுவாங்க, சார் 6ல் குரு ஊரில் பகையாமா சார்? உங்களுக்கு எப்பதான் பகை இல்லை? நீங்க எல்லாரும் எல்லா நேரத்திலையும் தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியா வராரு.
உங்ககிட்ட லாபம் வாங்குற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்புறம் பகையாயிடுறாங்களே. இயற்கையாகவே தனுசு ராசிக்கு இது இருக்கே. அப்ப எப்பதான் பகையா இல்லை, அந்த பகை பழகிருச்சு. எப்படியும் நம்மளை தொந்தரவு தான் பண்ண போறான், நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆரம்பத்திலேயே. அந்த இன்டியூஷன் சொல்லிடும். சார் தனுசு ராசியா பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார், புண்ணியம் பண்ணிருக்கணும் சார். ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? 7.5 சனியில நாங்க பட்டப்பாடு அதெல்லாம் இருக்கட்டும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எல்லாரும், கடவுளே ஒரு காலத்துல ஒரு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கு, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம. தனுசு ராசி ஏன் தெரியுங்களா புண்ணியம்? காலச்சக்கரத்திற்கு 9வது ராசி. காலச்சக்கரத்திற்கு 9வது ராசி. அந்த 9வது ராசியாக தனுசு வந்ததால் 9ஆம் இடம் தான் பெயர், புகழ், பாக்கியம், அதிர்ஷ்டம், தாய், தந்தையார், குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். வெளிநாடு, வெளியூர், பிஹெச்டி, உயர்ந்த கல்வி, உயர்ந்த அந்தஸ்து, முன்னேற்றம் எல்லாமே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசு. அதுல நீங்க பிறந்திருக்கீங்க தனுசு ராசியா. அப்ப நீங்க கொடுத்து வச்சவரா இல்லையா? கஷ்டம் இருக்கட்டும், நல்லது நடக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா இந்த பிறவி கொடுப்பினை சார். தனுசு ராசியில பிறக்கிறதே புண்ணியம்னு சொல்றேன் சார். 12 ராசிகள்ல அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல். தனுசு ராசியில ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க எப்படியாவது கீழே மேல விழுந்து எந்திரிச்சு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்காம கிரகம் விடாது. 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 9ல கிரகம் உட்கார்ந்துருக்கு. தோத்து போவருக்கு எப்படி விடும்? கஷ்டங்கிறது இருக்கு சார், எல்லாம் இருக்கும். நோய் குணமாகணும்னா மெடிசன் சாப்பிடணும், இன்ஜெக்ஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், இதெல்லாம் இருக்கும். ஸ்கேன் எடுக்கணும், இதெல்லாம் ஒரு பார்ட். கடைசியா ரிசல்ட்டு குணமாயிரும், நல்லா இருப்பீங்க. அப்ப தனுசுல ஒருத்தர் உங்களுக்கு நண்பரா இருக்காரு, தனுசுல உங்க குடும்பத்துல ஒருத்தர் இருக்காருன்னா நீங்களும் கிஃப்டட் பர்சன். உங்களுக்கு அது கொடுப்பினை தான், மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உங்க லக்னாதிபதி தனுசுல இருக்காரு, நீங்க கொடுத்து வச்சவர். இதுல மாற்றுக்கிறதுக்கு. செவ்வாய் தனுசுல இருக்காரு, நீங்க கொடுத்து வச்சவர். குரு தனுசுல இருக்காரு, சூரியன் தனுசுல இருக்காரு, நீங்க கொடுப்பினை. ஆனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. அப்படி இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். முதல்ல 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார். இயற்கை சுபர், சுப கிரகம், நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவர் தான் பெரிய பலம். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ன்னா என்ன? வருமானம். கண்டிப்பா காசை கொடுத்துருவாரு, பொருளாதாரத்தை கண்டிப்பா கொடுக்கும். சார் இத்தனை நாள் பணமே வரல சார், இனியாவது ஏதாவது காசு வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்னா பணம் வரும் சார். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு யுத்திகள் நடக்கும் சார். புதிய தொழில்கள்ல புதிய கடன் கிடைச்சு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க சார். முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயம் பயணிப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தொழில்ல ஒரு மாற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம். 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, சுப விரயம், வீடு கட்டுறேன், இடம் வாங்குறேன், கார் வாங்குறேன். இது 12ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரே ஒரு மைனஸ், அலைச்சல் இருக்கும். நைட்டு தூக்கம் முழிப்பீங்க, ஓட்டமா ஓடணும். இது எல்லாம் இருக்கும். அது இருந்தா தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நம்ம இருந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிடாது. அப்ப ஏதாவது ஓடினா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதான் விதி. மழை பெய்யணும்னா கூட அந்த மேகம் கடல் நீரை உறிஞ்சணும் கஷ்டப்பட்டு மேல, அதுக்கப்புறம் மழையா பொழியும். அப்போ ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டு, ஒரு யோகத்துக்கு நிகரான அவயோகம் உண்டு, ஒரு அவயோகத்துக்கு நிகரான யோகம் உண்டு. இரவு பகல் மாதிரி. அதனால கெட்டது மட்டுமே இருக்குன்னு நம்பாதீங்க, நல்லது இருக்குன்னு நம்புங்க. தண்ணியில தெரியாம விழுந்தா கூட, நமக்கு நீச்சல் தெரியலனா கூட இறைவன் 3 சான்ஸ் கொடுக்குறான் அப்படி போய் போய் வர்றதுக்கு. சொல்லுது இயற்கை அது. அப்ப அதுக்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, பழக்கப்பட்ட வாழ்க்கையில உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் கட்டாயம் கொடுப்பான். தனுசுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அதை நோக்கி நீங்க கரெக்டா விழிப்புணர்வா பயணம் பண்ணுங்கிறது உண்மை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 6ஆம் இடத்துல குரு வரும்போது சக்திக்கு மீறி தயவு செய்து கடன் வாங்காதீங்க. உங்க சக்தி என்னன்னு பாருங்க, கிடைச்சிரும். கேட்டா கொடுப்பாங்க. உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, நாணயம், அவர்கிட்ட கொடுத்தா கரெக்டா கொடுத்துருவாருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை, நாணயம் அது இருக்கும். இயற்கையாகவே நீங்க ஒருத்தர் நேசிக்கிறீங்களோ நேசிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். நீங்க போய் நின்னா உங்களை மதிப்பாங்க சார், உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க சார். உங்க வார்த்தைக்கு, உங்க ஃபோன் காலுக்கு கண்டிப்பா மதிப்பு இருக்கும் சார். மதிப்பு இல்லாம இல்லவே இல்லை. உங்களை ஒரு அழகு பார்க்கறது, உயரத்துல வைக்கிறதெல்லாம் தனுசுக்கு ரொம்ப சூப்பர். இதுல மைனஸே என்னன்னா,
இந்த தனுசு ராசிக்கு மட்டும் குடும்பத்துல உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, அங்கதான் உங்களுக்கு கசப்பு ஸ்டார்ட் ஆகும். வெளியில எல்லாம் அப்புறம். அதுதான் வேதனையே. ஊரே மதிக்குது சார், என்ன வீட்டுக்கு வந்தா என்ன சாப்பாடு போட்டு சாப்பிடுறாங்க சார், சாப்பிடுங்கிறாங்க. ஒரு கொஞ்சம் தண்ணி தவிக்குது கொடுங்கன்னா நீ போய் எடுத்துப்பாங்கிறாங்க, பாட்டில் இருக்கு எடுத்து குடிக்கிறாங்க சார். என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு சார். இது இவங்களுக்குள்ள மனக்குமுறல். இது எல்லார் வீட்லயும் இருக்கும். தனுசுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்கு குமுறல். ஏன்னா குருவோட வீடு இல்லையா தனுசு, கொஞ்சம் அந்த இது பார்ப்பாங்க, அப்படி இருக்கணும், அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அனாவசியமா அழட்டிட்டு அது போய் அவங்க கிட்ட நம்ம பேசணும் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. தேடி வந்தா பேசுற கேரக்டர், தேடி போயெல்லாம் பேச மாட்டாங்க. நல்லதை நம்பிட்டீங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க தனுசு. ஆனா ஜெயிக்கணும், உயரணும், முன்னேறணுங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நிறைய தோல்விகளை சந்திச்சுதான் தனுசு மேல வரும். ஏன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திரன், அவரே ராசியில உங்க தனுசுல உட்கார்ந்து இருக்கிறதால முதல்ல தோல்வி, அப்புறம் தான் வளர்ச்சி. இல்ல சார், நான் முதல்ல ஒரு வளர்ச்சி பார்த்துட்டேன், ஒரு தோல்வி கிடைச்சு அப்புறம் தான் வளர்ச்சி வரும். இதுவும் தனுசுக்கு வரும், வராம போகாது. அப்ப தனுசுங்கிறது பிரமாதம். 6ஆம் இடத்துல இருக்குன்னு கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்துக்கு பஞ்சம் வைக்காது. எப்படியாவது வருமானம் உயர்ந்துடும். ஒரே ஒரு கண்டிஷன், வீண் விரயம், சக்திக்கு மீறி கடன், நிதானம் இல்லாம தொழிலுக்குள்ள கடனை வாங்கி போட்ட அவஸ்தை, இது மட்டும் இல்லாம நீங்க இந்த பீரியடு பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த பிளானட்டு உங்களை கண்டிப்பா காப்பாற்று. தனுசுக்கு குரு நல்லவர் தான், கெட்டவர் அல்ல. அவர் 6ல மறைகிறதுனால ஊரில் பகைங்கிறாங்க. அப்ப எதனால? 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்தை கொடுக்குது. நீங்க பேச தெரியாம பேசி பகையாய்க்காதீங்க. அதைத்தான் அது மறைமுகமா சொல்லுது. இதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா எப்பவுமே வெற்றி தான், எல்லாமே வெற்றி தான். இதை கரெக்டா கொண்டு போயிட்டே இருக்கு, நிதானமா கொண்டு போயிட்டே இருக்கு, கண்டிப்பா நல்லது நடக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீண் விரயங்கள் இருக்கும், அது பண்ணிக்கங்க. ஏன்னா மருத்துவ செலவு தப்பிச்சுக்கலாம். ஒரு இடம் வாங்கிக்கிங்க, கடனை வாங்கி சக்திக்கு மீறி வாங்கிறாங்க. அதான் மருத்துவ செலவுல இருந்து தப்பிக்கணும்னு ஜோசியர் சொன்னாரு. ஒரு இடத்த வாங்க சொல்லி 40 லட்சம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கடன் தான் மாப்பிள்ள, வாங்கிட்ட மாப்பிள்ளைன்னு சிக்கிக்காது, அது தப்பா முடிஞ்சிடும். அதனால உங்க சக்தி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க. இதுல உங்க சுய ஜாதகத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கங்க. அங்க ஏதாவது ரொம்ப கொடூரமான மோசமான காலகட்டமா இருக்கு, ரொம்ப தசா புத்திகள் சரியில்லை, கோச்சாரங்களால புத்திகளால நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிற காலமா இருக்கு, ஏற்கனவே சிக்கல் இருக்கேன் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது இன்னும் கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையோட நீங்க நகர்ந்தீங்கன்னா தவறு வராது. தனுசு இலக்கை நோக்கிய பயணம். மகரம், குரு பயிற்சி பலன்கள் 2024-25. 8 திக்கும் கொட்டட்டும் வெற்றி. உண்மையிலும் உண்மை. உண்மையிலேயே மகர ராசி அன்பர்கள் 7.5 சனியாலும் அவர்களுடைய துன்பம் துயரத்தால் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இறைவனும் இவர்களுக்காக கண்ணீர் வடிப்பார். அப்படியான ஒரு காலமா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. கஷ்டம், போராட்டம், மன தைரியத்தையும் மன உறுதியையும் உங்களை மாதிரி யாருக்குமே இல்லை. ஏன்னா செவ்வாய் அங்கதான் உச்சாடைகிறார் உங்க ராசியில, உங்களையவே அசைச்சு பார்த்துருச்சு. அங்கதான் நீங்க போராடுறாரு, உங்களை அசைச்சு பார்த்துருச்சு, அங்கதான் போராடி இருக்கீங்க நிறைய. நம்ம இனி வாழ முடியாதோ, தொந்தரவாயிருமோ அப்படின்னு உங்களை ஒரு கணம் அசைத்து பார்த்த நேரம். 7.5 சனி முடிகின்ற காலத்துக்கு வந்துட்டீங்க. குரு 5ஆம் இடத்துல, குரு கெஞ்சினா கூட கிடைக்காது. அப்ப மகரத்திலிருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு 5ல் குரு வர்றாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 1, 5, 9, 11 கனெக்ட். உண்மையிலேயே மகரத்துக்கு இது ஒரு பொன்னான காலம் சார். மகர ராசிக்காரங்க இதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட சந்தோஷப்படுறது நான் தான். அத்தனை பேரும் ஆபீஸ்ல உட்காந்து அவ்வளவு கஷ்டத்தை ஒப்பிச்சுட்டு போயிருக்காங்க. ஆன்லைன்ல பார்க்கும்போது அவ்வளவு பேர் அவ்வளவு கஷ்டம், அவங்களுக்கு வார்த்தைகள் வராது. இனி இதுல என்ன கெட்டது சொல்லிட முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கேன். அவ்வளவு சிரமங்கள் பட்டிருக்காங்க. உண்மையிலேயே 12 ராசிகள்ல மகரத்துக்கு விடிவு காலம் கிடைச்சதுன்னா முதல்ல மகிழ்ச்சி அடைகிறது நானா தான் இருப்பேன்.
அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு இறைவனின் நேரடி பார்வையில் மகரத்திற்கு தரிசனம். அப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு குரு 5ல் வரப்போறார். மே 1ஆம் தேதி 2024 மாலை 5:30 மணிக்கு குரு பயிற்சி. அன்னையிலிருந்து உங்க லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். சூப்பரா இருக்கும். கட்டாயம் நல்லா இருப்பீங்க. நல்லா அருமையா அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை இறைவன் தயார்படுத்தினார். 5ஆம் இடம்ங்கிறது இறைசக்தி, 9ஆம் இடம் இறைசக்தி. இந்த இறைசக்தியால் கிடைக்கின்ற சந்தோஷம் 11ஆம் இடம். இதை அனுபவிக்கிறது 1ஆம் இடம். அப்போ 1ஆம் இடம்ங்கிற ஜாதகர், 5ஆம் இடம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல், 9ங்கிற பாக்கியம், 11ங்கிற லாபத்தை பார்க்குது. மகரத்தை தாண்டி 12 ராசிகள்ல யாருக்கு உயர்வு கிடைச்சது? எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா ரொம்ப பெஸ்ட், ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்லணும். எனக்கு அவ்வளவு மன நிறைவா இருக்கு. மகரம் விடுதலை, ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா அவ்வளவு பேர் வந்து கஷ்டத்தை பகிர்ந்திருக்காங்க. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே பாவம். அவங்க வந்து கஷ்டப்படும் போது, அந்த கஷ்டத்தை சொல்லும் போது, அதை நம்ம டிராவல் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குள்ள போதும் ஆயிரும். பாவம், உண்மையிலேயே சொல்றேன், கஷ்டம் அவங்களுக்கெல்லாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவங்க எங்க தப்பிச்சாங்க தெரியுங்களா? அவங்க ராசியில செவ்வாய் ஆட்சி உச்சம் பண்ணிக்கணும். உச்சம், அவங்க ராசியில செவ்வாய் உச்சம். ராசி அதிபதி சனி அவங்களுக்கு 10ஆம் இடத்த தொழிற்ஸ்தானத்துல போய் உச்சம். அப்போ மகரம் உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு போராட்ட விளிம்பிலிருந்து மீள போறீங்க. உங்களுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது. ஏன்னா 5ல் குரு, 9ஆம் இட பார்வை, 11ஆம் இட பார்வை உங்க ராசியை பார்க்குறாங்க. சார் இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அமையாது சார். இதுல உங்க தசாபுத்தி ஓரளவுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா இந்த ஒரு வருஷம் போதும் உங்களுக்கு. உங்களை டெவலப் பண்ணி போயிடும். நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சிரும். அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடும். வெளிநாடு, வெளியூர், பெயர், புகழ், அந்தஸ்து, மருத்துவம், மருத்துவர்களுக்கான நல்ல வாழ்க்கை காலம், முன்னேற்றம், பிஹெச்டி, லாபம், ஆசை நிறைவேறுதல், உறவுகள் ஒன்று சேருதல், குழந்தைகளுக்கான வாழ்க்கை வளர்ச்சி, முன்னேற்றம், குழந்தைகளுக்கான நன்மை, பேரம்பேத்திகளுக்கான நன்மை, வீடு, வாசல், இடம், நிலம், கார், வாகனம், சொத்து, சுகம், இப்படி எல்லாம் எதெல்லாம் தடையோ சார், எதெல்லாம் எனக்கு கிடைக்காதோ, இப்படி எல்லாம் மைண்ட்ல நெகட்டிவா நினைச்சீங்களோ அதுல இருந்து பூரா உங்களுக்கு சக்சஸ், அதுல இருந்து பூரா முன்னேற்றம், அதுல இருந்து பூரா நன்மைகள், இவ்வளவும் கிடைக்க காத்திருக்கு மகரத்துக்கு. மகரம் தகரமும் தங்கமாகிற நேரம். உண்மையிலும் நீங்க ஒரு வளர்ச்சிக்கான பாதை. இது வந்து வார்த்தை ஜாலங்களுக்காக, வீடியோவுக்காக பேசுறது கிடையாது. பிளானட்டை உணர்ந்து நான் பேசுறேன். உங்களுக்கு நான் இதை சொல்றதுனால நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அந்த பிளஸ்ஸிங், அந்த பெஸ்ட் கர்மா எனக்கு நல்லது செய்யும். அது ஒண்ணு போதும். நீங்க கிட்ட ஜாதகம் பாக்குறீங்க, பார்க்கல, என்ன தொடர்பு கொள்றீங்க, பண்ணல, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை சார். மகரம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு சார். மகரம் வந்து அவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க சார். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க. இருந்தீங்கன்னா கேள்விக்குறி இல்லை, நல்லா இருப்பீங்கிற ஆச்சரியக்குறி தான் உங்க லைஃப் இனிமேல். அந்த குரு சார், நான் என்ன சொல்றேன்னா, உங்களை ஸ்டடி பண்ணுங்க. நீங்க எங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இனி எதை நோக்கி கரெக்டா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டடி பண்ணுங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு பிளானட்டு, ஒரு கோச், ஏன்னா பல ஆயிரம் வருடங்களா ஜோதிடம் இருக்கு. பல ஆயிரம் வருடமா சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்ச குறிப்பு இது. நான் நேத்து வந்த பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது. என் குருமார்கள் சொல்லி கொடுத்தது பேசிட்டு இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு ஒரு களம் கிடைச்சிருக்கு, பேசுறேன். ஆனா எத்தனை மகரிஷிகள், ராஜ ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள், தவசீடர்கள், ஜோதிட குருமார்கள் எத்தனை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல ஃபைன் டியூன் பண்றோம், அவ்வளவுதான். இதுல வந்து உங்களை வந்து இந்த சேனல் மூலியமா சந்திச்சு இதெல்லாம் பேசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் எனக்கு தீரல. அது கட்டாயம் உண்டு. நீங்க மகர ராசிக்கு ஒரு 4 கோயில் சனி பயிற்சி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். ஒரு 4 கோயில் போயிட்டு வாங்க, கும்பகோணம் சைடு. அதுக்கு எத்தனை பேர் மெயில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி குருஜி, நான் அதுல இருந்து மீண்டிருக்கேன், நல்லா இருக்கேன். பிரச்சனைகள் இருந்து, எவ்வளவு பிரச்சனைல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தரோட பிளஸிங் கிடைச்சா போதும், அவ்வளவும் நல்லா இருக்கும். அதனாலதான் மனம் நோகச் செய்கின்ற
அந்த விஷயத்தை விட்டுட்டு மனம் குளிர செய்கின்ற விஷயத்த ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளையும் ப்ளஸ் பண்ணுவாங்க. இல்லாததை ஒன்று சொன்னோம்னா அவங்க மனசு நோக்கும். அப்ப இப்படி இருக்கு இந்த காலம். இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். இதை பயன்படுத்துறதுனால நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க. இப்படி இருக்குங்கிற காலத்தை உணர்த்தற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அது மகர ராசிக்கு சொல்றது புண்ணியம்னு நினைக்கிறேன். காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி கர்ம ராசி மகரம். மகரம் ஒரு சதுப்பு நிலம், பாதி நீர் பாதி நிலம். ரொம்ப வைராக்கியமான நபர்கள், சாதாரணமான நபர்கள்லாம் கிடையாது. பெண் தெய்வங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பெண் தெய்வங்களை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க. மகரம் அம்மானா உலகம், அம்மாதான் உயிர். எல்லாருக்கும் அது இருக்கும். மகரத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா நேர கடக வீடு, ஆப்போசிட் வீடு, 7வது வீடு கடகம். தாயினா ரொம்ப பிடிக்கும். மனைவி மேல தீராத பற்று. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். இதெல்லாம் ஒரு அந்யூன்யத்தை ஏற்படுத்தி ஒரு தொழிலாகட்டும், ஒரு பொருளாதாரமாகட்டும், ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு மகரம் தயாராக இருக்கிறது. அதான் தகரமும் தங்கமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மகரம் சிகரம் தொட என் அன்பான வாழ்த்துக்கள். நல்ல பெரிய ஆளா நீங்க வரணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு நீங்க வரும்போது மகிழ்ச்சி அடைகிற முதல் நபர் நானாத்தான் இருப்பேன். இனி மிச்சம் இருக்கும் காலங்கள் வெற்றியின் உச்சங்களாக மாறட்டும். நம்ம குரு பயிற்சி பலன்களை வரிசையை பார்த்துக்கிட்டே வரோம். அதன் அடிப்படையில அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ராசி கும்பம். கும்பம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா விரிவா பார்த்துருவோம். குரு மே மாசம் 1ஆம் தேதி 2024 மாலை வேளையில் 5:30 மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சி தான். ஏன்னா குரு சுப கிரகங்க, முழுமையான சுப கிரகம். நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா சுபத்துவத்துக்கும் சுப காரியங்களுக்கும் குரு அருள் அப்படிங்கிறது ரொம்ப வேணும். அதனால ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்த்தா கூட குரு பயிற்சியை ஆவலா தீவிரமா எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் எந்த மாதிரியான சூழல்கள்ல நமக்கு ஏதாவது சுப காரியங்கள் நடக்குமா, வீடு கட்டுவோமா, திருமண காலங்கள் இப்ப நமக்கு வந்துருச்சா, இதுக்கெல்லாம் குருவோட அருள் பரிபூர்ணமா நமக்கு வேணும். குரு பாருங்க இயற்கையாகவே காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் அதிபதி. அந்த குரு பலம் நமக்கு நல்லபடியா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பொதுவா இயற்கை சுபர்னு அவருக்கு பேரு. ஜென்ரலா இயற்கையாகவே அவர் சுப கிரகம் அப்படின்னு பேரு. அப்ப இருக்கிறதுலயே 9 கிரகத்திலேயே குருவுக்கு தான் அதிக பவர், சுபருங்கிற பவர் இருக்கு. அதனாலதான் குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடம் பூரா கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப குரு 100 கோடி தோஷம் இருந்தாலும் சரி, அவர் பார்வை பட்டா போதும் அந்த இடம் புனிதமா மாறிடும். அவ்வளவு பவர். குருவோட பார்வைகள்னா 5, 7, 9 தான் இருக்கிற இடத்துல இருந்து பார்ப்பார். அது மாதிரி கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 4ஆம் இடத்துக்கு பெயர்ந்து ரிஷப ராசிக்குள்ள நுழையிறாரு. சார் 4ல் குரு சிறப்பு இருக்காதாமே சார், நாங்க ரொம்ப பயப்படுறோம் சார் அப்படின்னா, ஆமா, ஏற்கனவே 7ரை சனியில ஜென்மச்சனியில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு வர்ற குருவினால எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா, இருக்கிற ஸ்தான பலம்ங்கிறது ஒரு வேலையை செஞ்சா கூட குரு பார்வைப்பட்ட இடங்கள் ரொம்ப புனிதமான இடமா மாறுங்கிறது நம்மளுடைய கூற்று. அப்ப முன்னோர்கள் பாருங்க அந்த குரு பார்வைக்கு அவ்வளவு பவர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு வர்ற குரு ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கிறாருன்னு பார்த்தா 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 8ஆம் இடம்ங்கிறது என்ன? இவ்வளவு நாள் உங்களுக்கு கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, நெருக்கடி, அவமானம், வட்டி கட்டுதல் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். ஹெல்த் பிரச்சனையினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து சரியாகி ஒரு நல்ல நிலையை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பா அமையும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால உங்களுக்கு தொழில் மாற்றம் வரலாம், அல்லது வேலையை மாத்தி போகலாம். தொழில் மாற்றத்தினால ஒரு வளர்ச்சி அடையலாம். தொழில்ல ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், இன்னல்கள், நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணமா இருக்கலாம். திடீர் அதிர்ஷ்டமா உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலோ நல்ல வேலையோ கண்டிப்பா அமையலாம். அப்படிங்கிறது இந்த குருவனுடைய பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். தொழில்ல இவ்வளவு நாள் ஸ்ட்ரகிளா இருக்கு, வராக்கடன் சரியா வரல,
நிறைய போராட்டமா இருக்கு சார். தொழில்ல எப்பவுமே விரயம் விரயம் விரயம்னே சந்திச்சிட்டோம். போராட்டமா இருக்கு சார். ஒரு இடம், நிலம், வீடு சார்ந்து எங்க தொழிலுக்கு அடமானம் வச்சிருக்கோம். இதையெல்லாம் நாங்க மீட்க முடியுமா அப்படின்னா, இந்த காலத்தில் இதையெல்லாம் சரி செய்து நீங்க ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணம் செய்யறதுக்கு அது பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சார் தூக்கமே இல்லை சார், ரொம்ப மன உளைச்சலா இருந்து சார் அப்படின்னா, 12ஆம் இடத்தை பார்க்குற குரு வந்து சிறப்பா உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாரு. அதே போல 12ஆம் இடத்துல இருக்கிற பார்க்குற குரு வந்து உங்களுக்கு நல்ல வெளிநாடு உத்தியோகங்கள், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான விஷயம், விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி வேலை பார்க்கலான்னு இருக்கிறது, வெளிநாட்டுல இடைஞ்சல்கள், சிக்கல்கள், நெருக்கடி எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது. இப்படி ஒரு சூப்பரான விஷயம் அங்க நடக்க போகுது. அப்போ 8, 10, 12 பார்வைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள், வீடை வந்து இடிச்சு கட்டுறது, வீடுல வந்து ஒரு பராமரிப்பு பணி பண்றது, அதே போல வீடு ஒரு இடம் இருந்தா, நிலம் இருந்தா வித்துட்டு அதை நம்ம அடுத்த இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் போய் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு குழந்தை, உங்க குழந்தை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள், மனக்கசப்புகள்லாம் இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் உங்களுக்கு. உங்க குழந்தைங்க யாராவது ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கீங்க சார், என் குழந்தை இப்ப வீடு கட்டுமா சார் அப்படின்னா, உங்க குழந்தைகள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, உங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்க குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இந்த பீரியடு உண்டு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதே போல உங்க மனைவி பேர்ல இருக்கிற சொத்து, இல்ல கணவர் பேர்ல இருக்கிற சொத்து வரணும் அப்படின்னு நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கோம் சார், யாராவது கும்பராசிக்காரங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இப்ப அந்த இடம் தொந்தரவெல்லாம் இருந்தா அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்க பயணம் பண்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். சார் எங்களுக்கு 2வது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நல்லபடியா கிடைக்குமா சார்னா கண்டிப்பா கிடைக்கும், நல்லபடியா கிடைக்கும். குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் மூலியமா எங்களுக்கு ஏதாவது குழந்தை கிடைக்குமா, 10 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கும் சார், எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமா நல்ல குழந்தை கிடைக்குமானா இப்ப அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே பொதுவான பயிற்சி பலன்கள். உங்களுடைய ஜனன ஜாதகமும் இதுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா உங்க லெவலே வேற, நல்லா இருப்பீங்க. அதனால 4ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சு, எனக்கு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, கசப்பாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம நிதானமா நிம்மதியா பொறுமையா போனீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நல்லபடியா கிடைக்கும். வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணம் பண்ண முடியும். அதனால நிதானமும் பொறுமையும் இந்த காலகட்டம் கொஞ்சம் முக்கியம். சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கம் எல்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு சூப்பரா இருக்கும். குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சின்னு வச்சுக்கோங்க. அதை ஆவலா எதிர்பார்த்து காத்திருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த குரு பார்க்குற இடமெல்லாம் அவ்வளவு புனிதமா. அப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் எல்லாம் இருந்தா நிவர்த்தியாகும். நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நண்பர்கள் எல்லாம் இருந்தா இப்போ சந்திச்சு பேசி நட்பு பாராட்டி அவங்க கிட்ட உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் பகிர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஆஹா பரவாயில்ல, இவனை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இப்போ பார்த்தோம், பேசணும், ரொம்ப நாள் கழிச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரியான கும்பராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். நிறைய ஹெல்த்துக்காக மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு மருத்துவர் கிடைச்சு அந்த டோசேஜ் எல்லாம் குறைச்சு ஒரு நல்ல மெடிசன் கிடைச்சு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஜென்மச்சனிங்கிறதுனால உங்களுக்கு உடம்பு சோர்வு, மன அழுத்தம், எந்த வேலையும் செய்ய முடியல, ஒரு போராட்டமாகவே இருக்குது சார், எது எடுத்தாலும் மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது, ஏதோ படுத்துக்கலான் இருக்கு சார், அமைதியாக இருக்கலான்னு தோணுது சார், இப்படி எல்லாம் உங்கள் மைண்ட் இப்போ சொல்லும் ஜென்மச்சனியில். ஸோ இதெல்லாம் கடந்து உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துக்கு வர குரு பார்வை பற்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல வர குரு உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் எப்பவுமே நீங்க அக்கறையா தான் இருக்கணும். வாக்கிங், எக்ஸசைஸ், நல்ல மருத்துவரை பார்க்கறது, மருத்துவம் பார்த்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையாகவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும். உங்க உணவு பழக்க வழக்கத்தை கூட நீங்க மாத்தி நீங்க இயற்கை உணவு முறைகளை எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டு உங்க உடம்ப நீங்க ஜாக்கிரதையா நல்ல நிதானமா பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றதுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எனவே இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில மைனஸுகள் வந்தா கூட அதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல நிலையில போய் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்வதற்கு அது 100% உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துரும். கவலையே படாதீங்க. ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 2 கூடையவர், 11 கூடையவர் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால ஏதாவது வாடகை வருமானம் பண்றேன், லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், சொந்தமா வீடு கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னா அந்த தடையெல்லாம் இப்போ கொஞ்சம் நீங்கி சரியாகும். இல்லை சார் ஏற்கனவே லேண்ட் எல்லாம் இருக்கு, இடம், நீளம், வீடெல்லாம் இருக்கு,
சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு சார்னா, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இந்த காலகட்டம் சரியாகி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம், மன அழுத்தம், இதையெல்லாம் குறைகளை எல்லாம் போக்கி அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கான அந்த குரு நல்ல முனைப்பா இருப்பாரு. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இன்னொரு முறை அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று அடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்க என் அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். மீனம் 12வது ராசி, காலச்சக்கரத்தின் 12வது ராசி. ஒரு மீனை கடிக்கிற மாதிரி இருக்கிற ராசி மீனம். மீனத்துலதான் சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. அப்ப எப்பவுமே அந்த சுக்கிரன் உச்சமாகிற ராசிங்கிறதுனால இவங்களுக்கு பணம், பொருளாதாரம், ஜாலியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, உயர் ரக வாழ்க்கை, எப்பவுமே சிம்பிளா வாழ்றதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது. எதுவுமே எல்லா தேவைகளும், அடிப்படை தேவைகளும் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. காரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பைக்கு, ஏசி, இந்த மாதிரின்னு வச்சுக்கோமே. ஒரு நார்மலாக இருக்கிற ஃபேமிலி கூட மீனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. சிலர் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் மீனராசிக்கு சுக்கிரன் உச்சமாகிற ராசிங்கிறதால அவங்க எப்பவுமே இயற்கையாகவே இப்படித்தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மீனராசிக்காரங்க எல்லாமே நகையை இழந்து மீண்டவங்க 95% இருப்பாங்க. இழந்துட்டு சார் மீளவே இல்லைங்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மீனம். அவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே விரயச்சனி போயிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துக்கு போற குரு நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்லது இல்லை. சிறப்பான காலமா அது கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு கூற்று. ஆனா அவர் போன இடத்துல இருந்து, உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்குற இடம்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவர் எங்கெங்க பார்க்குறாரு தெரியுங்களா? ரொம்ப பிரமாதமான இடங்களை பார்வை செய்கிறார். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 9, 11 இடம் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறதுலே கொடுப்பனையான இடம். ஜாதக ரீதியாவே 9ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்துறதே ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுது. அப்படி நடக்கிற அந்த குரு பயிற்சி, குரு பார்வையில இந்த இடங்களை பார்க்கறதால 3ஆம் இடத்துக்கு குரு வந்தா கூட எந்திரிச்சு ஓடக்கூடிய வல்லமையும் சமாளிச்சு வாழக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். உங்க தந்தையாருக்கு உடல் சரியில்லை அப்படின்னா அது சரியாகும். தந்தையாரோட கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது சரியாகும். 2வது டிகிரி படிக்கிறேன், PhD படிக்கிறேன் அப்படின்னா அது ஓகே ஆகும். கல்யாணத்துக்காக ரெடியா இருக்கேன், இன்னும் கல்யாணம் இல்லைன்னா திருமணத்துக்கான காலமா இருக்கும். 2வது குழந்தைக்காக நான் வெயிட் பண்றேன், 2வது குழந்தை கிடைக்குமானா கண்டிப்பா 2வது குழந்தை கிடைக்கும். அதே போல 9ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு ப்ரமோஷன், அரசாங்க வேலை, அரசியல்ல உயர்வு, அரசு உத்தியோகத்துல முயற்சி, முன்னேற்ற, வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப பழைய நண்பர்கள், பிரிஞ்சு போன நண்பர்கள் சேர்றதும், நண்பர்கள் ஒரு நல்லபடியா உங்களோட அந்யூன்யமா இருக்கிறதும் இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே போல 9ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்வை செய்யறதால அஞ்சல் வழி கல்வி படிக்கிறவங்க, படிப்பு முடியாம அப்படியே பெண்டிங்கா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அந்த படிப்பை முடிச்சு வெளியில வந்துருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், அங்க போய் தூர தேசத்துல பொருள் ஈட்டுறது, சம்பளம், ப்ரமோஷன், முன்னேற்றம், உயர்வு, இது எல்லாம் கொடுக்கும். சார் 3ல குரு வந்தா ஏதோ துரியோதனனே படைமாண்டான்லாம் சொல்லுவாங்க சார் 3ஆம் இட குருவுக்கு. எல்லாம் வாஸ்துவம் தான், இல்லைன்னு சொல்லல. 3ஆம் இடத்துக்கு வர்ற குருவுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இதெல்லாம் ப்ளஸ்ஸாகவும் இருக்குந்தா கூட நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகரணும். நல்ல நகர்வை நோக்கி நகர்ந்தால் சிறப்பான வளர்ச்சி, முன்னேற்றத்தை அது 100% கொடுத்துரும். இதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான விதி. அப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதால இப்போ மனைவி, கணவர் ஒன்னா இருக்கீங்க அப்படின்னா பிரிஞ்சு வெளியில வேலைக்கு போறேன், ஒரு வெளிநாடு போலான்னு இருக்கேன், நான் போலாமா சார்னா இப்ப அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். அப்படி போனா எங்களுக்கு வளர்ச்சி இருக்குமானா இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி அது வளர்ச்சியை தான் சொல்லுது, நல்லதுதான் சொல்லுது, கெட்டதா அது காட்டலை அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான விஷயங்களா பார்க்கப்படுது. ஆனாலும் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கான பார்வை இருக்கு பாருங்க, குரு பயிற்சி சூப்பர். கரெக்டா மே மாசம் 1ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணி ஈவினிங் கரெக்டா குரு பயிற்சி. மே 1, 2024 இந்த பீரியடை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுல என்ன பிளஸ்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் குரு வர்ற இடத்தினால சில ராசி பாதிக்குது, எல்லா ராசியிலையும் பாதிக்காது, சில ராசி பாதிக்கும். ஆனா பொதுவா 12 ராசிக்குமே அவரோட பார்வைப்பட்ட இடங்கள் கண்டிப்பா 100க்கு 100 நல்லது செஞ்சிடும், மைனஸே செய்யாது. ரொம்ப பிரமாதமான விஷயத்தை தான் செய்யும்.
அதுதான் இங்க இருக்கிற பிளஸ். குருவுனால எல்லாமே தப்பாயிரும், மைனஸ் ஆயிரும், போராட்டம் ஆயிரும், அப்படியெல்லாம் இல்லைங்க. பார்வைப்பட்ட இடத்தினால பிளஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறத பெரிய ஒரு நன்மை, உண்மை. அப்ப குரு பாருங்க எவ்வளவு ஒரு ஃபேவரபிளா நமக்கு செய்யறாரு. அதனாலதான் அவருக்கு இயற்கை சுபர். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குரு பார்வைக்கு இவ்வளவு பலம் இருக்கு. இறைவனை நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணணும். இப்ப குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தூர தேச பிரயாணம் எல்லாம் வரும். மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப தூரமா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கடல் சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வருது, இல்லை கடல் கடந்த ஒரு டூர் போயிட்டு வருது, ஒரு விமான பயணம் போயிட்டு வருது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிருந்த காசி, கயா, ராமேஸ்வரம் எல்லாம் இப்பதான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சார் நான் போயிட்டு வரலாமான்னு இருக்கேன். நல்ல காலமா சார்னா நல்ல காலம். குரு பயிற்சி. அந்த குருவுனால உங்களுக்கு அவ்வளவு யோகங்கள் உண்டு. ஏன்னா உங்க ராசி அதிபதியே குரு தான். அதனால உங்களுக்கு பெரிய கெடுதி பண்ண மாட்டார். அவர் தான் தொழில்காரர். அந்த 10 குடையோனும் குரு தான். அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரு இல்லையா கோச்சாரத்துல. அப்ப தொழில மாத்திர சிந்தனைகள் வரும். பார்ட்னர் போடலாமாங்கிற எண்ணம் வரும். இல்ல கணவனா இருந்தா மனைவி பேர்ல அவர் தொழிலை மாத்தி இப்போ டைப் பண்ணி கூட்டு போட்டு நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும். அதுல லாபம் மிகுதியாக கிடைக்குமான ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இதுல எல்லாம் கலந்து உங்க சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கண்டிப்பா ஒரு முறை நீங்க பார்த்து நல்ல தசா புத்திகள், நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட். ஒரு மாற்றத்தை நோக்கி பயணமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான விதிகள் இதெல்லாம். அப்ப மீனராசி அன்பர்கள் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், மைனஸ் இல்லை. ஆனா 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் நிதானிச்சுதான் நீங்க போகணும். நார்மலா தான் இருக்கும், ஃபேவரபிளா பெருசா இருக்காது, ஓகேவா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப குரு பயிற்சியை பயன்படுத்துங்க, நிறைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிங்க. இதுல என்ன மைனஸா வரும்னா, நீங்க ஒரு தடவை முயற்சி பண்றதை விட 10 தடவை 5 தடவைன்னு ஒரு முயற்சி பண்ணும்போது அது ஃபேவரபிளா அமையும். அதுதான் இங்க ஒரு மைனஸா இருக்கும். ஆனா கிடைக்காம போகாது, கிடைச்சிடும். நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். அவர் பார்க்குற இடம்னு ஒண்ணு இருக்கு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவிக்கிடையே சண்டை இருந்தா சரியாகும், பார்ட்னர்ஷிப் பிரச்சனை இருந்தா சரியாகும். இப்படி எல்லாம் இருக்கு. 2வது குழந்தைகளுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குமானா ரொம்ப நல்லா இருக்கும். சிலரெல்லாம் சார் குழந்தைகளுக்கு எங்க 2வது குழந்தை மட்டும் கொஞ்சம் டைவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு சார், வாழ்க்கை சரியில்லாம இருக்கு சார்னா அது கூட இப்போ ப்ளஸ் பண்ணி கொடுக்கும், நல்லதே நடத்தி கொடுத்துரும். அந்த டைவர்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை போய் ஒரு வளர்ச்சி, மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது பெரிய உதவியா இருக்கு இந்த குரு பயிற்சி. அப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அந்த குருவுக்கு உண்டான மாற்றங்களை, முயற்சிகளை நீங்கள் சரியான முறையில ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறதா இதுல இருக்கிற சூட்சமம். அதை கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.